Alright. இங்க பாத்தீங்கன்னா வியூ சைட் மேப் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சைட் மேப்பை உங்களோட சி பேனலுக்குள்ள நீங்க அப்லோட் பண்ணணும். இப்போ எப்படி வரணும்னா உங்க வெப்சைட் ஸ்லாஷ் சைட் மேப் அப்படின்னு சொல்லி வரணும். இதுதான் 5 பாயிண்ட்ஸ். அண்ட் கூகுள் சர்ச் கன்சோலோட இந்த கூகுள் சர்ச் கன்சோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட். இப்போ ஆல்ரெடி இந்த trendupdates.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு நான் கூகுள் சர்ச் கன்சோல் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்னன்னா இதுல பண்ணலாம்னா உங்க வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க மானிட்டர் பண்ணணும். இங்க பாருங்க, லாஸ்ட் 3 monthsல 7600 பேருக்கு இந்த வெப்சைட் காட்டியிருக்கு. ஆவரேஜா 14th பொசிஷன்ல ரேங்க் பண்ணுது. எவ்வளவு கிளிக்ஸ் வந்திருக்கு எல்லா டேட்டாவும் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் நீங்க யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் இருக்கா, இப்போ நான் ஒரு பிளாக் இன்னைக்கு ஒரு அப்டேட் பண்றேன்னா அந்த பிளாகோட யூஆர்எல் இந்த பர்டிகுலர் சர்ச்ல போட்டு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாக் இல்லைன்னா ஒரு புது பேஜ் கிரியேட் பண்றேன்னா இப்ப இந்த ஷாப் பேஜ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ் நீங்க இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உடனே இது வந்து கூகுள்ல அப்டேட் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த சர்ச் கன்சோல்ல போயிட்டு இங்க யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு அந்த பர்டிகுலர் யூஆர்எல் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இப்படி சர்ச் பண்ணும்போது கூகுள்ல இருந்து இந்த சர்ச் கன்சோல் டேட்டா எடுக்கும். இந்த பர்டிகுலர் யூஆர்எல் வெப்சைட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். சப்போஸ் இந்த இந்த யூஆர்எல் வந்து கூகுள்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி கிரீன் டிக்ல வரும், யூஆர்எல் இஸ் ஆன் கூகுள் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி எந்த இஷ்யூ இல்லைன்னா இந்த மாதிரி கிரீன் டிக்ஸ்ல வந்துடும். சப்போஸ் அந்த பர்டிகுலர் பேஜ்ல ஏதாச்சும் இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த இஷ்யூஸ் இங்க டிடெக்ட் ஆகும். ரைட், இப்போ நீங்க புதுசா ஒரு யூஆர்எல் அப்டேட் பண்றீங்கன்னா யூஆர்எல் இஸ் நாட் ஆன் கூகுள் அப்படின்னு காட்டும். ஸோ அப்போ இந்த இடத்துல ரெக்வெஸ்ட் இண்டெக்ஸிங் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ் கூகுள்ல லைவ் ஆயிடும். ஸோ இப்படிதான், ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட் இருக்கு. எல்லா வெப்சைட்டையும் வந்து கூகுள் கிரால் பண்ணாது, சில வெப்சைட் மிஸ் பண்ணலாம். இது வந்து மேனுவல் மெத்தட். புதுசா நான் ஒரு பேஜ் ஆட் பண்ணிருக்கேன், இல்ல ஒரு பேஜ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த யூஆர்எல் அதுல சப்மிட் பண்ணி நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸிங்னா இஸ் நத்திங் பட் டிஸ்பிளே. கரெக்டா, அதுதான் அந்த ப்ராசஸ். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் கவரேஜ். ஓகே, இப்போ அந்த வெப்சைட் ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல காட்டும். இப்போ இங்க பாருங்க 2 இஷ்யூஸ் வந்திருக்கு. நாட் இண்டெக்ஸ் அப்படின்னு வருது. ஆனா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சர்ச் கன்சோல் வந்து என்ன பண்ணுனா உங்க வெப்சைட்டை ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டே இருக்குங்க. உங்க வெப்சைட் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணும், மெயில் மூலமா வரும். இப்போ இங்க பாருங்க ஒரு எரர், சப்மிட்டட் யூஆர்எல் மார்க்டு நோ இண்டெக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த நாட் ஸ்டார்டட கிளிக் பண்ணி வேலிடேட் ஃபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இஷ்யூவை கூகுள் சர்ச் கன்சோலே ஃபிக்ஸ் பண்ணிடும். ஏன் அண்ட் சைட் மேப், நான் சைட் மேப் பத்தி சொல்லியிருந்தேன். நீங்க சைட் மேப்பை வந்து உங்களோட போஸ்ட் அதாவது சி பேனல்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த யூஆர்எல் இங்க கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சைட் மேப் சப்மிட் ஆயிடும். இதுதான் விஷயம். உங்க சைட் மேப் எப்படி இருக்கணும்னா உங்க வெப்சைட் டாட் சைட் மேப் இந்த மாதிரி இருக்கும். சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆக்சுவலா நான் இன்னும் சைட் மேப் சப்மிட் பண்ணல. திஸ் இஸ் நியூலி டன் வெப்சைட் ஆக்சுவலா. இப்போ இங்க பாருங்க, ஸ்லாஷ் சைட் மேப் கொடுக்குறேன் டாட் எக்ஸ்எம்எல். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்க சைட் மேப்போட யூஆர்எல் வரணும். என்ன அப்டேட் ஆகுது. அண்ட் ரிமூவல்ஸ், இப்போ ஒரு பேஜை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமூவல் டேப்ஸ்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் யூஆர்எல் ஆட் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த நியூ ரெக்வெஸ்ட்ல. ரைட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வெப்சைட்ல ஏதாச்சும் ஒரு லோ குவாலிட்டி பேஜ் நீங்க ஃபைண்ட் பண்ணீங்கன்னா அந்த பேஜோட யூஆர்எல் இதுல போட்டு நீங்க வந்து ரிமூவ் திஸ் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்எல் கூகுள் இண்டெக்ஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிடும்.
அண்ட் மொபைல் யூசபிலிட்டி. உங்க சைட்ல ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தா இந்த இடத்துல காட்டுங்க. ஸோ கிளிக்கபிள் எலமெண்ட்ஸ் ஆர் க்ளோசர் டுகெதர்னு வருது. இதை கிளிக் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதனாலதான் நம்ம வந்து கூகுள் சர்ச் கன்சோல் இம்பார்ட்டன்ட்னு சொல்றோம், ரைட்? இதுதான் கூகுள் சர்ச் கன்சோலோடைய ஒரு குட்டி டெமோ, ரைட்? நீங்க எல்லாருமே இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் வரும். நோட்டிபிகேஷன்ஸ்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அதை போய் நீங்க ஃபிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த சர்ச் கன்சோல் ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் பண்ணிடும். இதுதான் கூகுள் சர்ச் கன்சோல் பத்தி ஒரு குட்டி இது. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் பேஜ் எஸ்இஓ. நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓட என்னன்னு பார்த்தோம், வெப்சைட்ல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணணும் அண்ட் கூகுளோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணணும், ரைட்? அதுதான் ஆன் பேஜ் எஸ்இஓ. வேற ஆஃப் பேஜ் எஸ்இஓனா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்டை நீங்க ப்ரொமோட் பண்ணணும், ரைட்? இப்போ நீங்க உங்க வெப்சைட்ல ஒரு பேஜ் அப்லோட் பண்ணிருக்கீங்க, அந்த பேஜ்ல இந்த ஆன் பேஜ் எஸ்இஓ நான் கொடுத்த செக்லிஸ்ட் எல்லாமே கரெக்டா சால்வ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுட்டீங்க, ரைட்? இப்போ அந்த பர்டிகுலர் பேஜை ப்ரொமோட் பண்ணாதான் உங்களோட வெப்சைட் வந்து நல்ல ரேங்க் ஆகும், ரைட்? ஸோ ஆஃப் பேஜ் எஸ்இஓங்கிறது உங்க வெப்சைட்டை ப்ரொமோட் பண்றது. அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் பேக் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேக் லிங்க் அப்படிங்கிறது இன்னொரு வெப்சைட்ல இருந்து நம்ம வெப்சைட்க்கு வரக்கூடிய லிங்க் தான் பேக் லிங்க். இப்ப பாருங்க, 2 வெப்சைட் இருக்கு. வெப்சைட் ஏல இருந்து வெப்சைட் பிக்கு ஒரு லிங்க் போகுது. ஸோ வெப்சைட் பி பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேக் லிங்க், வெப்சைட் ஏ பொறுத்த வரைக்கும் அது ஒரு அவுட்பவுண்ட் லிங்க், ரைட்? இப்போ இந்த 2 வெப்சைட்ல எந்த வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் இருக்குன்னா வெப்சைட் பிக்கு தான் இருக்கு. ஒரு வெப்சைட்ல இருந்து இந்த வெப்சைட்டுக்கு லிங்க் வருது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் டயலுக்குள்ள உங்க பிசினஸ் லிஸ்ட் பண்ணிருப்பீங்க, இல்ல இந்தியா மார்ட்ல லிஸ்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ அங்க உங்க பிசினஸ் நேம் இருக்கும், கீழே வெப்சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆச்சுன்னா அது ஒரு பேக் லிங்க். ஓகே, இப்போ இந்த பேக் லிங்க் வந்து எஸ்இஓக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். அதாவது நான் ஒரு 200 ஃபேக்டர் சொன்னேன் இல்லையா, அதுல இந்த பேக் லிங்க்ங்கிறது இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இப்ப இங்கேயே பாருங்க, இதெல்லாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். எந்த வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் அதிகமா இருக்கோ அந்த வெப்சைட் நல்லாவே ரேங்க் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ உங்களுடைய வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் அதிகமா இருந்துச்சுன்னா, அதாவது நிறைய வெப்சைட்ல இருந்து உங்க வெப்சைட்டுக்கு லிங்க் வந்துருந்ததுன்னா உங்க வெப்சைட் கூகுள்ல ரேங்க் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. இது கீழே இருக்கிறது நம்பர் ஆஃப் லிங்க்ஸ், மேல இருக்கிறது பொசிஷன், ரைட்? இப்ப நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ரேங்க் ஆகும். இப்போ நான் பேக் லிங்க் தான் என்னன்னு சொல்லியிருந்தேன். ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ Ahref லிங்க் செக்கர். ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் சொல்லுங்க கமெண்ட்ல. ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் சொல்லுங்க. Anusha, what ID has to be used to sign in for Google Search Console? You can use any ID. உங்களோட Gmail ID தான் யூஸ் பண்ணணும். If possible உங்க கம்பெனியோட அபிஷியல் Gmail ID யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கீவேர்ட் டைப் பண்றேன். பிக் பாஸ்கெட், அமேசான் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் வெப்சைட் தான் வரும். சம்டைம்ஸ் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட வெப்சைட் வரும், ட்ரை ஃப்ரூட் பாஸ்கெட் .in. இதை பார்த்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி எஸ்இஓக்கு நிறைய டூல்ஸ் இருக்குங்க. SEMrush, Ahref இருக்கு. இப்போ நான் வந்து Ahref தான் யூஸ் பண்றேன். நீங்க எஸ்இஓ வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொண்டு வரணும்னா நான் சஜஸ்ட் பண்றது இந்த மாதிரி பெய்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணணும். இது பாருங்க, என்னோட கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணது. ஆக்சுவலி நீங்க இந்த மாதிரி பெய்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாக்டா வரும் எத்தனை பேக் லிங்க் இருக்கு, எத்தனை கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணுது, ரைட்? இந்த மாதிரி எல்லா விஷயமும் வரும். இப்போ இந்த இதுதான் உங்க காம்படிட்டர்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நான் வந்து ஆடிட் பண்ணணும். இப்போ Ahref குள்ள போயிட்டு நான் ஆடிட் பண்றேன்.
இந்த வெப்சைட் ஆடிட் பண்ணும்போது நீங்க இங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் வெப்சைட்க்கு பாத்தீங்கன்னா 29 பேக் லிங்க் தாங்க இருக்கு. ஸோ கூகுளோட சஜஷன் பிரகாரம் ஒரு வெப்சைட்க்கு நிறைய பேக் லிங்க் இருந்தா அந்த வெப்சைட் ரேங்க் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும், ரைட்? இவங்களுக்கு வந்து 29 பேக் லிங்க்ஸ் இருக்கு. இதை இங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன லிங்க்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டும், ரைட்? ஸோ அந்த டூல் பேரு Ahrefs சைட் எக்ஸ்ப்ளோரர். இதுதான் அந்த டூல். அதை வந்து சாட் செக்ஷன்ல போட்டிருக்கேன். இப்போ இந்த Ahrefs சைட் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு உங்களுடைய டொமைனை நீங்க கொடுங்க. எனி வெப்சைட், யாராச்சும் உங்க வெப்சைட் போடுங்க, லிங்க் போடுங்க, நான் அதை ஆடிட் பண்றேன். கேன் ஐ ஹேவ் சம் வெப்சைட் சாட் பாக்ஸ்ல? swethastones.com. ஓகே ஓகே, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு வெப்சைட் நான் இங்க போடுறேன், vnexportsindia.com. ஸோ இதை நான் சர்ச் பண்றேன். ஓகே, இப்போ இதை நான் சர்ச் பண்ணும்போது இந்த வெப்சைட்க்கு பாருங்க எவ்வளவு பேக் லிங்க் இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். வெறும் 7 பேக் லிங்க் தான் இருக்கு. இப்போ இந்த வெப்சைட்டை விட நான் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பேக் லிங்க்ஸ் அதிகமா வச்சிருக்கேன், ரைட்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி இந்தியா. ஓகே, ஏதாச்சும் ஒரு கீவேர்ட் சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு காயர் எக்ஸ்போர்ட். டன். ஓகே, இப்போ காயர் எக்ஸ்போர்ட்ங்கிறது ரொம்பவே ஒரு ரெலவெண்டான கீவேர்ட். காயர் எக்ஸ்போர்ட், ரைட்? ஓகே, இப்போ இங்க பாருங்க, இது ஆக்சுவலி கவர்மெண்டோடதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ரேங்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய கம்பெனியை இந்த பொசிஷன்ல ரேங்க் பண்ண வைக்கணும்னா இந்த பர்டிகுலர் சைட்டை நீங்க ஆடிட் பண்ணணும். இந்த Ahrefs எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு ஓகே, இந்த பர்டிகுலர் சைட்டை நான் ஆடிட் பண்றேன். ஆடிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 46 பேக் லிங்க் இருக்கு, கரெக்டா? இப்போ உங்க காம்படிட்டருக்கு ஒருத்தங்க பேக் லிங்க் கொடுத்திருந்தாலே உங்களுக்கும் அவங்க லிங்க் கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 46 நம்பரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும், ரைட்? இப்போ பாத்தீங்கன்னா எம்பி குரூப்ல இருக்கு, இதெல்லாம் ஒரு பேக் லிங்க். இந்த மாதிரி லிங்கை ஃபைண்ட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஸோ நீங்க சொல்ற மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ் வந்து டிராஃபிக், அதாவது பேக் லிங்க் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் இங்க பாருங்க, கீவேர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு கம்பெனி இந்தியா டைப் பண்றேன். ஓகே, நீங்க கீவேர்ட் சர்ச் பண்ணும்போதே அந்த கீவேர்டுக்கு ரேங்க் பண்றது எவ்வளவு ஈஸி இல்ல எவ்வளவு டிஃபிகல்ட்டுங்கிறத காட்டும். இப்போ இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் பண்றது ரொம்பவே ஈஸி, ஏன்னா காம்படிஷன் கம்மியா தான் இருக்கு. இந்த டூலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து பெய்ட் டூல், அதனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்மோஸ்ட் 99% கரெக்டா தான் காட்டும், ரைட்? இப்போ இந்த பர்டிகுலர் கீவேர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி இன் இந்தியா அப்படிங்கிற கீவேர்டுக்கு நீங்க ஈஸியா ரேங்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் பண்ற வெப்சைட் பாத்தீங்கன்னா
இந்த பர்டிகுலர் வெப்சைட் தான். இந்த கீவேர்டுக்கு இந்த வெப்சைட் தான் ரேங்க் பண்ணுவாங்க கூகுள்ல. இது தெரியுதா? அதே மாதிரி ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ சைட் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு இந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல நீங்க கிரால் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா டொமைன் ரேட்டிங் வந்து 72 இருக்கு, ரைட்? அதே மாதிரி பேக் லிங்க் வந்து 22 தான் இருக்கு. இப்போ உங்க காம்படிட்டர்ஸ் ப்ரொஃபைல் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க காம்படிட்டர் ப்ரொஃபைல் எடுத்துட்டு இந்த பேக் லிங்க் உள்ள போனீங்கன்னா யாரெல்லாம் பேக் லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். இப்போ sitestats.org இந்த வெப்சைட்ல இருந்து ஒரு பேக் லிங்க் இருக்கு, ரைட்? இப்போ இந்த சைட் ஸ்டாட்ஸ்ல போயிட்டு உங்களுடைய வெப்சைட்டை நீங்க லிங்க் பண்ண முடியுமான்னு பாருங்க. அதுக்கு பேர் தான் பேக் லிங்க்னு சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் உங்க வெப்சைட்டுக்கு பேக் லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும் இந்த டூல் யூஸ் பண்ணி, ரைட்? அதே மாதிரி இப்போ மீடியம் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அண்ட் ஒன் மோர் டூல் நோட் பண்ணிக்கோங்க, மாஸ் பார் அந்த டூல் பேரு. அந்த டூல் பேர் மாஸ் பாருங்க, மாஸ் பார் குரோம் எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட், இந்த எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேக் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா உங்க வெப்சைட் வந்து ஈஸியா ரேங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரைட்? இது வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சினாரியோ தான் இண்டஸ்ட்ரியில ஓடிட்டு இருந்தது, ரைட்? இப்போ என் வெப்சைட்க்கு ஒரு 1000 பேக் லிங்க் இருக்கு, 100 பேக் லிங்க் இருக்குன்னா என்னோட வெப்சைட் ரேங்க் ஆயிருமான்னு கேட்டா ஆகும். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் இருந்தது. பட் வேற இப்போ எப்படின்னா, உங்க வெப்சைட்க்கு கம்மியான பேக் லிங்க் இருந்தாலும் குவாலிட்டியான லிங்க் இருக்கணும், ரைட்? அந்த ஹம்மிங் போர்ட்ல சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அல்கோரிதம் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்க வெப்சைட்டோட லிங்க் வந்து ரெலவெண்டா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், ரைட்? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த மாஸ் பார் அப்படிங்கிற டூல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மீடியம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ மீடியம்குள்ள போயிட்டு இப்போ இந்த மாஸ் பார் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணி சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க PADA ஸ்பாம் ஸ்கோர் அப்படின்னு காட்டும். இந்த 3 டேர்ம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வெப்சைட்ல இருந்து நீங்க லிங்க் எடுக்கிறீங்க, ஒரு வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு பேக் லிங்க் ரெக்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி அதிகமா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 100க்கு 96 இருக்கு, ரைட்? ஸோ மீடியம்ல இருந்து நிறைய டைம் உங்க வெப்சைட்டுக்கு நீங்க நிறைய ஆர்டிக்கல் எழுதி, மைக்ரோ ஆர்டிக்கல் எழுதி உங்க வெப்சைட்டுக்கு லிங்க் பேக் பண்ணீங்கன்னா அதை பேக் லிங்கா கன்சிடர் பண்ணிக்கணும். 2 விஷயம் நீங்க நோட் பண்ணணும். டொமைன் அத்தாரிட்டியோட ஸ்கோர் வந்து 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி மினிமம் ஒரு 20 ஆச்சு இருக்கணும், ரைட்? அதே மாதிரி ஸ்பாம் ஸ்கோர். ஸ்பாம் ஸ்கோருங்கிறது இந்த பர்டிகுலர் டொமைன் வந்து ஸ்பாமியா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த டூல் வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ ஸ்பாம் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 3 இருந்துச்சுன்னா நீங்க அந்த சைட்ல இருந்து லிங்க் எடுக்க கூடாது, ரைட்? ஸோ இந்த 2 ரூலையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் லிங்கை ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, ஸோ குவாலிட்டியான பேக் லிங்க்ஸ் அவ்வளவா இல்லை. ஓகே, இப்போ ninja.org. ஓகே, இப்போ இந்த கம்பெனி கிட்ட இருந்து நீங்க பேக் லிங்க் ரெக்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஸ்பாம் ஸ்கோர் பாருங்க 59% இருக்கு, ரைட்? டெஃபினட்டா இந்த கம்பெனி கிட்ட இருந்து நீங்க பேக் லிங்க் எடுத்தீங்கன்னா உங்க SEO அடிவாகும். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த வெப்சைட் வந்து டாப்ல ரேங்க் ஆகுது, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. கூகுள் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி மேஜர் அப்டேட் விடுறாங்க. இப்போ கூட ரீசெண்டா ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க ஜூன் மந்த், ரைட்? 4 அப்டேட்னு சொல்லி. இந்த மாதிரி அப்டேட்ஸ் ரோல் அவுட் ஆகும் போது ஸ்பாம் ஸ்கோர்லாம் வெப்சைட் டெஃபினட்டா செக் பண்ணும், ரைட்? இன்னைக்கு இல்லாட்டியும் டெஃபினட்டா நாளைக்கு இந்த பர்டிகுலர் வெப்சைட் பாதிக்கப்படலாம். ஸோ எப்பவுமே உங்களோட டொமைன் அத்தாரிட்டி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பாம் ஸ்கோர் வந்து
ஒரு மேக்ஸிமம் ஒரு 5% தாண்டாத மாதிரி பாத்துக்கோங்க. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 60% கிட்ட இருக்கு, ரைட்? ஸோ இப்போ மீடியம்ல இருந்து இங்க நிறைய ஆர்டிக்கல் எழுதலாம். இப்போ இங்க பாருங்க, என்னோட ஒரு ஆஸ்திரேலியன் கிளைண்ட்டுக்கு நான் பார்த்தது, நான் பேக் லிங்க் வந்து இதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்ஸ் அப்படின்னு சர்ச் பண்றோம். நீங்க ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்ஸ் சர்ச் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் வரும். இது எல்லாமே பிளாக்ஸ் தான் ஆக்சுவலா. ஸோ பேசிக்கா அவங்க ஆஸ்திரேலியன் கம்பெனி, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்ஸ் ஆஸ்திரேலியா. இப்போ இந்த கலர் யூனிஃபார்ம்ஸ்க்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்ஸ் இன் ஆஸ்திரேலியா அப்படிங்கிற கண்டென்ட்ல நிறைய பிளாக்ஸ் எழுதுறோம். இப்ப பாருங்க, ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம்ஸ் ஆஸ்திரேலியன் டைப் பண்ணும்போது இந்த கலரை போட பிளாக் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு நாங்க நிறைய பிளாக் எழுதுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பேக் லிங்க்ங்கிறது இதுதான். இப்ப மீடியம்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம். இந்த ஆர்டிக்கல்ல இந்த லிங்கை கிளிக் பண்ணா டைரக்டா கலரப்போட வெப்சைட்டுக்கு வரும். இதுக்கு பேர் தான் பேக் லிங்க். ஸோ கலரை பொறுத்த வரைக்கும் மீடியம்ல இருந்து ஒரு லிங்க் ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம பேக் லிங்க் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி நிறைய வெப்சைட் இருக்கு. இப்ப மீடியம்லே தினமும் நீங்க ஒரு மினி ஆர்டிக்கல் எழுதி உங்க வெப்சைட்டை இந்த மாதிரி ஒரு குட்டியா ஒரு ஆர்டிக்கல் எழுதி பர்டிகுலர் கீவேர்டுக்கு உங்க வெப்சைட்டை இங்க லிங்க் பண்ணி விடலாம். அதே மாதிரி kinja.com, இதுவும் மீடியம் மாதிரி ஒரு மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம். இதோட லிஸ்ட் வேணா நான் உங்களுக்கு எடுத்து குரூப்ல போடுறேன் டுமாரோ. இப்ப கிஞ்சாங்கிறது கலரப் மாதிரி, சாரி மீடியம் மாதிரி ஒரு சைட்டு தான். இப்ப இங்க போய் நான் அந்த மார்க் மார்க் கொடுக்குறேன் பாருங்க. ஸ்பாம் ஸ்கோர் வந்து 6% இருக்கு, ஆனா டொமைன் அத்தாரிட்டி வந்து 92 இருக்கு. 6% ஓகே தான், ரைட்? பட் இந்த மேக்ஸிமம் இந்த ஸ்பாம் ஸ்கோர் வந்து அப் டு 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. 10க்கு மேல ஸ்பாம் ஸ்கோர் இருந்தா அந்த சைட்ல இருந்து நீங்க லிங்க் எடுக்காதீங்க. இப்போ அந்த மீடியம் மாதிரி தான் அந்த கிஞ்சாவும், இதுல போய் நீங்க ஒரு ஆர்டிக்கல் எழுதி உங்க வெப்சைட்டை ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள். உங்களுடைய காம்படிட்டரை நீங்க இது பண்ணாலே போதும், ரைட்? உங்க காம்படிட்டரோட வெப்சைட்ஸ் நீங்க போட்டாலே யாரெல்லாம் பேக் லிங்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பேக் லிங்க் ஃபைண்ட் பண்ணுங்க. நிறைய டூல்ஸ் இருக்கு, உங்களுக்கு எந்த டூல் வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ AHRF சைட் எக்ஸ்ப்ளோரர் வந்து சில பேக் லிங்க் நீங்க ஃப்ரீயா பார்த்துக்கலாம். ஸோ அது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்ப்ளோரர் போய்க்கோங்க, உங்களுடைய டாப் காம்படிட்டரோட லிஸ்ட் எடுங்க. இப்போ இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு கேக் இன் கோயம்புத்தூர். ஓகே, கேக் ஷாப்ஸ் இன் கோயம்புத்தூர். ஓகே, ஃபர்ன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. இப்போ இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து இந்திய அளவுல பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? இவங்க SEOவும் நல்லா பண்றாங்க. இப்போ இவங்களோட பேக் லிங்க் நீங்க பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டைரக்ட் காம்படிட்டர் இந்த FNP.com இருந்தாங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்டை கொண்டு போய் இந்த லிங்க் எக்ஸ்ப்ளோரர்ல போடும். போட்டு இப்போ இவங்க தான் உங்க டாப் காம்படிட்டர்னா இவங்களை நீங்க ஆடிட் பண்ணலாம். ஆடிட் பண்ணி இவங்களுக்கு யாரெல்லாம் பேக் லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் பேக் லிங்க் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பர்டிகுலர் சைட்ல லிங்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க வந்து உங்க சைட்டை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ வெரி ஈஸி. இப்படிதான் நீங்க வந்து பேக் லிங்க் ஃபைண்ட் பண்ணணும். பாருங்க, 7coupons.in. இந்த வெப்சைட்ல இருந்து ஒரு பேக் லிங்க் போயிருக்கு. இப்போ இந்த மார்க் பார் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் சைட்டோட குவாலிட்டியை பாருங்க.
ஓகே. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 7, டொமைன் அத்தாரிட்டி 21. ஓகே தான். ஸோ இந்த சைட்ல இருந்து நீங்க வந்து லிங்க் எடுத்துக்கலாம். இப்போ இங்க போயிட்டு உங்க பிசினஸ அப்லோட் பண்ணி உங்க வெப்சைட்டை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பேக் லிங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்ணலாம். இது கிளியரா? பேக் லிங்க்ஸ் இதுதாங்க ஆஃப் பேஜ் எஸ்இஓ. இதுல நிறைய விஷயம் இருக்கு. அதுல பேக் லிங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பேக் லிங்க்ங்கிறது உங்க சைட்டுக்கு ஒரு ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி, ரைட்? எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய பேக் லிங்க் இருந்தா உங்க சைட் ரேங்க் பண்ணும். வேற இப்போ எத்தனை குவாலிட்டியான லிங்க் இருக்குங்கிறது தான் முக்கியம், ரைட்? ஈவன் தான் நீங்க ஒரு 10 குவாலிட்டி சைட்ல இருந்து லிங்க் எடுத்தாலும் உங்க சைட் வந்து ரேங்க் பண்ணும். ஸோ medium.com, kinja.com இந்த 2 வெப்சைட்லயும் நீங்க நிறைய பிளாக்ஸ் எழுதி உங்க வெப்சைட்டை ரீடைரக்ட் பண்ணி விட்டாலே அதுதான் பேக் லிங்க். இதுல எது டவுட் இருக்கா பேக் லிங்க்ல? ஓகே. ஸ்பேம் ஸ்கோர் மினிமம் அண்ட் மேக்ஸ். ஸ்பேம் ஸ்கோர் மினிமம்ங்கிறது 1%. மோஸ்ட் ஆஃப் வெப்சைட்க்கு 1% இருக்கும். மேக்ஸிமம் நீங்க 100 வரைக்கும் இருக்குங்க. ஸ்பேம் ஸ்கோரோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0 to 100. பட் நான் சஜஸ்ட் பண்றது நீங்க பேக் லிங்க் எடுக்கும் போது 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. 10 கம்மியா, அதாவது 10க்கு அதிகமா இருக்க சைட்ஸ்ல இருந்து நீங்க பேக் லிங்க்ஸ் எடுக்காதீங்க. ஸோ பேக் லிங்க்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். ஏன்னா எல்லா சைட்டாலையும் அதை எடுத்துக்க முடியாது. அதுக்காக தான் அங்க இந்த மீடியம், கிஞ்சா அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு, ரைட்? கொரா இருக்கு. கொரா.comல போயிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இப்ப கொராவோட ஸ்கோர் பாருங்க. இங்க பாருங்க, எக்ஸ்போர்ட் கம்பெனி இந்தியா. மோஸ்ட்லி நண்பர்கள் எல்லாருமே இந்த கொராவை எஃபெக்டிவா யூஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கூகுள் ரிசல்ட்ஸ் வந்து இந்த கொரால இருந்து தான் வரும். இஸ் தேர் எனி எக்ஸ்போர்ட் கம்பெனி இன் இந்தியா? இந்த பர்டிகுலர் கொஸ்டினை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு உங்களால பார்க்க முடியும். எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியும். சில கொஸ்டின்ஸை நூத்துக்கணக்கான பேர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட ஆடியன்ஸா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு, ரைட்? அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டு உங்க வெப்சைட்டை நீங்க இங்க லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, indiaexporting.com is the export company in India, right? The basic quality of indiaexporting.com அப்படின்னு கொடுத்துட்டு அந்த indiaexporting.comக்கு ரீடைரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்ப இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் கொரால இருந்து ஒரு பேக் லிங்க் வருது, ரைட்? ஸோ இதோட ஸ்கோர் பாருங்க. ஸ்பேம் ஸ்கோர் 6% தான். டொமைன் அத்தாரிட்டி 93. ஸோ நீங்க டொமைன் அத்தாரிட்டி 90க்கு மேல இருந்தாலே அந்த பேக் லிங்கோட வேல்யூங்கிறது ரொம்ப அதிகம். ஸோ திஸ் இஸ் சம் பேசிக் ஸ்டஃப் அபவுட் பேக் லிங்க். ஸோ now we came to end of the session. ஸோ இதுக்கு முன்னாடி லோக்கல் எஸ்இஓனா என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இது வரைக்கும் 3 டைப் ஆஃப் எஸ்இஓ பார்த்தோம். ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், லோக்கல் எஸ்இஓ. ஆன் பேஜ்ல உங்க டெக்னிக்கல் விஷயத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஆஃப் பேஜ்ல பேக் லிங்க்னா என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். வெல் லோக்கல் எஸ்இஓல உங்களோட கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் திங், ஒரு செக்லிஸ்ட், ரைட்? நான் என்னென்னலாம் சொல்லியிருக்கணும் அது எல்லாமே ஒரு செக்லிஸ்டா போட்டு வச்சிருக்கு. ஓகே, இந்த செக்லிஸ்ட்டை நீங்க ஃபாலோ பண்ணாலே ஈஸியா there are good chances. ஓகே, இந்த செக்லிஸ்டோட லிங்கை நான் இந்த குரூப்ல போடுறேன். நேத்தே நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த மேக் அ காப்பி கொடுத்தா ஸோ செக்லிஸ்ட் இப்போ சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. ஃபைல்ல போய் மேக் அ காப்பி கொடுத்துட்டு இந்த செக்லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ உங்க வெப்சைட்க்கு நீங்க எஸ்இஓ பண்றீங்கன்னா இதெல்லாம் தான் முக்கியமான ஸ்டெப். பேசிக் செட்டப், தென் அதுக்கப்புறம் கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும், ஏடிபினா ஆன்சர் த பப்ளிக், அண்ட் ஆன் பேஜ் எஸ்இஓ செக்லிஸ்ட் என்னங்கிறத போட்டிருக்கு, டெக்னிக்கல் எஸ்இஓ செக்லிஸ்ட் என்னங்கிறத போட்டிருக்கு.
சைட் லோடிங் ஸ்பீட் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும், broken லிங்க்ஸ். ஓகே, broken லிங்க்னா உங்களோட சைட்ல சில லிங்க்ஸ் வந்து ப்ரோக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்ப இதான் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து டாக்டர் லிங்க் செக், டிஆர் லிங்க் செக்கர், ரைட்? இந்த வெப்சைட் குள்ள போயிட்டு broken லிங்க்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். broken லிங்க்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு லிங்க் பண்ணிருப்பீங்க, அந்த லிங்க் சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. இது வந்து சம்டைம்ஸ் நடக்கும். இதை நீங்க ஆடிட் பண்ணி என்னென்ன வெப்சைட் ப்ரோக் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ரைட், இதே நீங்க உங்க டெவலப்பர்ட்ட சொன்னீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, நோ இஷ்யூஸ். உங்க வெப்சைட்ல எத்தனை லிங்க் இருக்கு, அதுல எத்தனை லிங்க் ப்ரோக் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். So this can be fixed easily. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, உங்க சைட்டோடைய வெர்ஷன், ரைட்? நான் இன்னொரு ஃபுல்லா லான்ச் பண்ணல, திஸ் இஸ் அ நியூலி டன் சைட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இங்க பாத்தீங்கன்னா நாட் செக்யூர்டுன்னு இருக்கு. ஓகே, இப்போ yardstickdigital.in போட்டு நாட் செக்யூர்டுன்னு இருக்கு. இப்போ அதே மாதிரி HTTP வெர்ஷனும் இருக்கு, HTTPS இருக்கு, ரைட்? இப்போ இப்படி நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு பாத்தீங்கன்னா SSL சர்டிபிகேட்டோட வருது. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பிசினஸஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்க. அதாவது நான் HTTPS போட்டா அந்த வெர்ஷன் வருது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா SSL சர்டிபிகேட் இல்லாத வெர்ஷனும் வருது. கரெக்டா? கூகுளை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் வேற வேற சைட். ஓகே, ரெண்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்லயும் சைட் இருக்கு. HTTP போட்டா ஒரு சைட் வருது, வெல் அதே கண்டென்ட் வந்து HTTPS போட்டாலும் வருது. கரெக்டா? ஸோ கூகுளை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் வேற வேற வெர்ஷன், விச் மீன்ஸ் டூப்ளிகேட் கண்டென்ட். இதுக்கு பேர் தான் டூப்ளிகேட் கண்டென்ட், ரைட்? பாண்டா அல்காரிதம் பத்தி பேசணும் இல்லையா, இதுவும் டூப்ளிகேட் கண்டென்ட்டோட ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், ரைட்? ரெண்டு வெர்ஷன் வரக்கூடாதுங்க, ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் தான் வரணும். ஸோ இதை வந்து நீங்க கூகுள் சர்ச் கன்சோல்லே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச் கன்சோல்லே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிள் வெர்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்க செட்டிங்ஸ்ல, அதுல போய் நீங்க பண்ணிக்கலாம். இப்போ இதே நான் asksaranand.com போடுறேன். இப்போ இது வந்து நான் டிஃபால்ட்டா போடும்போது எனக்கு HTTPS வெர்ஷன் வருது. இப்போ பாருங்க, நான் http.asksaranand.comனு போடுறேன். அப்படி போடும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகுது. புரியுதா? ஏதாச்சும் ஒரு வெர்ஷனுக்கு தான் உங்க சைட் வந்து ரீடைரக்ட் ஆகும். நீங்க ரெண்டு வெர்ஷன் போட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஒர்க் ஆக கூடாது. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா நாங்க இன்னும் அதுக்கு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, இப்பதான் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம், yet to launch. ஃபார் an example I'm saying. ஸோ இந்த மாதிரி இந்த இஷ்யூ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உங்க SEO-வே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ இந்த ரெண்டு பேஜுமே இருந்ததுன்னா ரெண்டுமே அப்லோட் ஆகாது. அதே மாதிரி இதுவும் பார்த்துக்கோங்க, சைட் கோலன், இதை பாருங்க, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, SITE சைட் கோலன் https.yardstickdigital.in. ஸோ இந்த சைட் வந்து கூகுள்ல ஒரு பேஜ் கூட இன்னும் அப்டேட் ஆகல. ஏதாச்சும் சைட் போடுங்க, scopepeak.net. சூப்பர். ஓகேங்க, இப்போ இந்த ஃபார்முலா பாருங்க,
site:scopic.net அப்படின்னு போட்டீங்கன்னா என்னென்ன பேஜஸ் டிஸ்பிளே இருக்கு அப்படிங்கறத உங்களால பார்க்க முடியும். ரைட், கான்டாக்ட் பேஜ், அபவுட் பேஜ், இந்த மாதிரி நிறைய பேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. which means கூகுள் வந்து உங்க சைட்டை கிரால் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க புதுசா ஒரு பிளாக் எழுதுறீங்க, நீங்க புதுசா ஒரு பிளாக் எழுதி அந்த பிளாக் இதுல டிஸ்பிளே ஆகலைன்னா நீங்க கூகுள் சர்ச் கன்சோல்ல போயிட்டு கொடுத்துக்கலாம். ரைட், ஸோ kvncloud.com. இப்ப நீங்களும் இதே மாதிரி இந்த சைட் kvncloud.com சர்ச் பண்ணுங்க. ரைட், ஸோ உங்க பிசினஸோட பேஜஸும் வந்திருக்கு. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பேஜ் வந்து கூகுள்ல லைவா இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். ரைட், இதாங்க விஷயம். ஸோ சப்போஸ் உங்க சைட் வந்து கூகுள்ல இல்லைன்னா நீங்க வந்து கூகுள் சர்ச் கன்சோல் ஆட் பண்ணி கிரால் பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். ரைட், ஸோ SEO பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அவ்வளவுதான். தென் இப்போ வந்து நம்ம லோக்கல் SEO பத்தி பார்க்க போறோம். ஓகே, லோக்கல் SEOனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்டிகுலர் லொகேஷன்ல ரேங்க் ஆகணும். ரைட், நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இப்போ SEO ஸ்பெஷலிஸ்ட் கோயம்புத்தூர் எப்படின்னு போட்டா என்னுடைய ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். இதே மாதிரி உங்க ப்ரொஃபைல் நீங்க வர வைக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இன் கோயம்புத்தூர். ஸோ இப்படி கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் 4-5 ரிசர்ச்ல எது வருதோ கஸ்டமர் அவங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். இதே மாதிரி உங்களுடைய பிசினஸ்க்கும் நீங்க ரேங்க் பண்ண வைக்கலாம். அதுக்குதான் கூகுள் மை பிசினஸ்ங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ எத்தனை பேர் கூகுள் மை பிசினஸ்ல அக்கௌண்ட் இல்ல? எத்தனை பேருக்கு கூகுள் மை பிசினஸ்ல அக்கௌண்ட் இல்ல? முகேஷ், ஐ டோன்ட் ஹேவ். ஓகேங்க, ஓகே. ஸோ அக்கௌண்ட் இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. கூகுள் மை பிசினஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பிசினஸ கூகுள் மற்றும் கூகுள் மேப்ஸ்ல வர வைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் கூகுள் மை பிசினஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்ஸ்குள்ள போறீங்க. ரைட், உங்க பிசினஸ் பேர் சொல்லுங்க சார். முகேஷ். முகேஷ் சார், உங்க பிசினஸ் நேம் என்ன? ஓகே, இல்லாதவங்க உங்க பிசினஸ் நேம் டைப் பண்ணுங்க. வெப்சைட் வேணாங்க, நேம் SMS இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸா? டன். ஓகே, இப்போ நான் கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு SMS இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் டைப் பண்றேன். இதுவா நியூ டெல்லியில இருக்கதா? இப்ப எனக்கு இந்த அட்ரஸ் தான் காட்டுது. ஓகே சார், டன். SM இன்டர்நேஷனல், அது இது SMS இன்டர்நேஷனல். உங்க ஊர் பேரும் போடுங்க சார். சென்னை. ஓகே, ஆல்மோஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு. இதுவா? ஐ திங்க் இதான் நினைக்கிறேன். டன், செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஆல்ரைட், ஃபைன். இப்போ கூகுள் மேப்ஸ்ல போடும்போது உங்களோட பிசினஸ் வந்து வரணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் டிஜிட்டல் மதுரைன்னு சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட லொகேஷன் எனக்கு வரணும். ஸோ லொகேஷன் வந்து இங்க வந்துச்சு அப்படின்னா உங்களோட கஸ்டமர் ஈஸியா உங்களுடைய இடத்துக்கு வர முடியும். ரைட், இதான் கான்செப்ட். ஸோ இதுல போயிட்டு சைன்இன் கொடுத்துக்கோங்க. டிஜிட்டல் இந்தியா சார். டிஜிட்டல் இந்தியா. யா, இதுவா? தானே சார், NEML இருக்கும். யா,
இப்போ இங்க பாத்தீங்கன்னா டிஜிட்டலோட லொகேஷன் வருது, ரைட்? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் டிஜிட்டல் ஆஃபீஸ் போறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வழி தெரியலன்னா கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா கூகுள்ல தான் இந்த டைரக்ஷன் போட்டு மேப் போட்டு வருவாங்க. அந்த விஷயத்துக்கும் கூகுள் மை பிசினஸ் யூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி கஸ்டமர் சர்ச் பண்ணும்போது உங்க பிசினஸ் விசிபிள் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ கூகுள் மை பிசினஸ்க்குள்ள போய்க்கோங்க. ஸோ போயிட்டு நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள் தான். உங்க பிசினஸ்க்கான நேம் டைப் பண்ணுங்க. இப்போ SMS இன்டர்நேஷனல் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ கிரியேட். அதே மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய டார்கெட் கீவேர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனி இன் இந்தியா, காயர் எக்ஸ்போர்ட் கம்பெனி இன் இந்தியா, அந்த மாதிரி கீவேர்டை உங்க பிசினஸ் நேம்க்கு அடுத்து கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் பிசினஸ் கேட்டகரி, இது ரொம்பவே முக்கியம். உங்க பிசினஸோட கேட்டகரி எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஒரு காயர் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா சூஸ் பண்ணுங்க. யா, ஸோ இதுல உங்க கேட்டகரி வந்துச்சுன்னா அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லொகேஷன் ஆட் பண்ணணுமான்னு கேக்குது கூகுள். எஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்பதான் கஸ்டமர் உங்களோட லொகேஷன் கூகுள்ல சர்ச் பண்ணும்போது வரும். அண்ட் உங்க அட்ரஸ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கூகுள் வந்து வெரிஃபிகேஷன் கோட் அனுப்புவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் பண்றேன். எக்ஸாம்பிளுக்காக பண்றேங்க. ஸோ யா, இப்போ இதான் உங்க பிசினஸான்னு கேட்கும். இப்போ இது உங்களுடைய பிசினஸா இருந்தா நீங்க கிளைம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டசன்ட் மேட்ச் கொடுத்துக்கோங்க. இது வேற பிசினஸ் ஆக்சுவலி. ஸோ வேர் ஆர் யூ லொகேட்டட், உங்க லொகேஷன் எது அப்படிங்கிறத நீங்க இந்த பாயிண்ட் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் கரெக்டா ஜூம் பண்ணி எந்த தெரு அப்படிங்கிறத கரெக்டா சூஸ் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்கும். டு யூ ஆல்சோ சர்வ் கஸ்டமர் அவுட் சைட் த லொகேஷன்? எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபோன் நம்பர், வெப்சைட் இது கொடுத்துட்டீங்கன்னா கூகுள்ல இருந்து உங்களுக்கு லெட்டர் அனுப்புவாங்க, ரைட்? ஒரு ஓடிபி மாதிரி. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து வெரிஃபை ஆயிடும். ஸோ இதுதான் விஷயம். கூகுள் மை பிசினஸ்லயும் சரி, கூகுள் மேப்லயும் சரி உங்களுடைய பிசினஸ் வந்து வந்துடும். இப்போ எனக்கு நான் எப்படி பண்ணேங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். இங்க பாருங்க. ஸோ எத்தனை பேர் கூகுள்ல என் பிசினஸ் பார்த்துருக்காங்க ரீசெண்டா, எத்தனை பேர் கூகுள் மேப்ஸ்ல என் பிசினஸ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத இங்க போட்டிருக்கு. நிறைய பேர் இங்க இன்ஃபோ. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். எனக்கு எப்படி நான் வர வச்சேன்னா சரவணன் தியாகராஜன் என்னோட நேம், அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் கீவேர்டை நான் இங்க கொடுத்துட்டேன். சர்டிஃபைட் SEO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் இன் கோயம்புத்தூர். இதே மாதிரி உங்களுடைய பிசினஸ்க்கான டார்கெட் கீவேர்டை இந்த டைட்டில்ல கொடுத்துக்கோங்க. தென் அட்ரஸ், என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறீங்கன்னு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட லொகேஷன், ஹவர்ஸ், எத்தனை மணில இருந்து அவைலபிளா இருக்கீங்க, இந்த எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சர்வீசஸ், அந்த சர்வீசஸ்குள்ள போயிட்டு நீங்க என்னென்ன சர்வீசஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய காஸ்ட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஃப்ரம் பேசிக் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோகோ டிசைன்னா இதோட ஃபிக்ஸட் ப்ரைஸ் எவ்வளோ, ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ, இல்லை ஃப்ரீயா அந்த சர்வீஸ் பண்ணா ஃப்ரீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் கஸ்டமருக்கு வந்து நான் என்னென்ன சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த இன்ஃபோ விஷயத்துல போய் நீங்க எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போஸ்ட், உங்களோட பிசினஸ் ரேங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் டேப் தான் ரொம்ப முக்கியம். உங்களோட டைட்டில் கூட உங்களோட டார்கெட் கீவேர்டு இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லேபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க, என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, இது எல்லாமே தெளிவா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லேபிள்ஸ்குள்ள போயிட்டு உங்களோட டார்கெட் கீவேர்டு என்ன அப்படிங்கிறத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்
கன்சல்டன்ட் இன் கோயம்புத்தூர். இதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு, ரிசல்ட்ஸும் நல்லாவே வந்துருக்கு. அண்ட் அதே மாதிரி இங்க அபோட்டஸ், உங்க பிசினஸ் பத்தி இங்க அபோட் கேட்கும். அந்த அபோட் செக்ஷனுக்குள்ளேயும் உங்களுடைய டார்கெட் கீவேர்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்சைட்ஸ் டேப்ல போய் எத்தனை பேர் உங்க பிசினஸ் பார்த்திருக்காங்க, என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் சர்ச் பண்றாங்க அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியும். இங்க பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற கீவேர்டை சர்ச் பண்ணி 13 பேர் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ரீசெண்டா. ஸோ இந்த கீவேர்ட்ல என்னோட டார்கெட் கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்டை நான் என்னோட வெப்சைட்ல ஆட் பண்ணனா ரேங்க் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி நீங்க எல்லாமே பாத்துக்கலாம். லாஸ்ட் குவார்டர்ல எத்தனை பேர் என் வெப்சைட் பார்த்துருக்காங்க, ஐ திங்க் 3 months. லாஸ்ட் 3 monthsல 654 பேர் என் பிசினஸ் பார்த்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் மந்த் வந்து எத்தனை பேருக்கு லிஸ்டிங் காட்டியிருக்கு, கூகுள் எத்தனை பேர் காட்டியிருக்கு, மேப்ல எத்தனை பேர் காட்டியிருக்குன்னு வரும். அண்ட் எத்தனை பேர் அதுல வந்து கால் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வெப்சைட் வந்திருக்காங்க, எத்தனை பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களால இன்டெப்தா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் நீங்க ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை பேருக்கு இதுல வெப்சைட் கிடையாது, ஆன்சர்ஸ் சாட்ல ஆன்சர் பண்ணுங்க. யாருக்காச்சும் வெப்சைட் இல்லாம இருக்கீங்களா? ஓகே, யோகேஷ் பட்டாபிராமன் சார், ஐ டோன்ட் ஹேவ். டன் சார். ஓகே, இப்போ உங்களுக்கு வெப்சைட் இல்லை அப்படின்னா கூகுள் மை பிசினஸ்லயே ஃப்ரீயா ஒரு சைட் தராங்க. இப்போ பாருங்க, இங்க வெப்சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த மை பிசினஸ்ல என்னென்ன டேட்டா எல்லாம் அப்டேட் பண்ணிருக்கீங்களோ அதை வச்சு உங்களுக்கு வெப்சைட் மாதிரி இந்த மாதிரி கிரியேட் ஆயிடும். நீங்க கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு அண்ட் இந்த இடத்துல நீங்க போடுற டெய்லி போஸ்ட், நீங்க இதை எடிட் பண்ணிக்கலாம், தீம்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எடிட் பண்ணிட்டு, அதனால என்னன்னா சரவணன் தியாகராஜன் .business.site அப்படின்னு சொல்லி வரும். ரைட், இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ உங்களோட வெப்சைட் எப்பவுமே .com .in அப்படின்னு இருக்கும். பட் கூகுள் மை பிசினஸோட சைட்ல வந்து .business.site வரும். ஏன்னா இது கூகுள் வந்து ஃப்ரீயா ஆஃபர் பண்றதுனால. இதே உங்களுக்கு பெய்டு வெர்ஷன் வேணும்னா இப்போ இங்க போய் நீங்க உங்களோட டொமைன் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டொமைன் பை பண்ணிட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிசினஸ் சைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லோக்கல் எஸ்இஓக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் வேற உங்களுக்கு வெப்சைட் இருந்தா இந்த விஷயம் தேவைப்படாது. இதுல பாருங்க, இதோட அட்வான்டேஜஸ் காட்டுறேன். ஸோ லோக்கல் எஸ்இஓ உங்களுடைய லொகேஷன்ல நீங்க ரேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க பாருங்க, போஸ்ட். இப்ப நீங்க நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன். இப்ப நான் ஒவ்வொரு வாட்டி போஸ்ட் போடும் போதும் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணும்போது இந்த கீவேர்டை யாராச்சும் டைப் பண்ணாங்கன்னா என்னுடைய பிசினஸ் ஃபர்ஸ்ட் காண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ரைட், உங்களுடைய டார்கெட் கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு இது நீங்க எஃபெக்டிவா பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய போஸ்ட் போடுங்க, உங்க கம்பெனி சம்பந்தப்பட்ட சர்வீசஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த போஸ்ட்ல ஆட் பண்ணுங்க. ஸோ இதுல இருக்க எல்லா கேட்டகரியும் 100% ஃபில் பண்ணாலே உங்க பிசினஸ் வந்து எக்ஸாக்டா ரேங்க் ஆகும். ரைட், ஸோ இதுதான் கூகுள் மை பிசினஸோட அட்வான்டேஜ். ஸோ இதை பண்ணிட்டு தான் நீங்க உங்க எஸ்இஓவே ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த எஸ்இஓ தான் முக்கியம், லோக்கல் எஸ்இஓ. இதுக்கப்புறம் தான் உங்க ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கதான் நம்ம நிறைய கஸ்டமர்ஸை லூஸ் பண்ணுவோம். யா, முத்து சார், நீங்க எது சொல்ல விரும்புறீங்களா? சேர்மன் சார். ஸோ மை பிசினஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அக்கௌண்ட் இருந்தும் உங்களுக்கு ரேங்கிங் வரல, பர்டிகுலர் கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் ஆகல,
இது வந்து ரீசெண்டா எங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டுக்கு பண்ணது. ஹோம் நர்சிங் சர்வீசஸ் இன் மதுரை. பாத்தீங்கன்னா நர்சிங் ஸ்டேஷன் ரைட், இவங்க வந்து ரேங்க் பண்றாங்க. ஸோ இவங்களும் மதுரை தான் ஆக்சுவலி. இப்போ ஹோம் நர்சிங் சர்வீசஸ் இன் மதுரை அப்படின்னு போட்டா இவங்களோட பிசினஸ் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் கீவேர்டை அந்த டைட்டில்ல நான் போட்டிருக்கேன், நர்சிங் ஸ்டேஷன் ஹைஃபன் ஹோம் நர்சிங் சர்வீசஸ் இன் மதுரை. அதே மாதிரி இதை உள்ளேயும் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி அந்த லேபிள்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கு, போஸ்ட் கூட அந்த போஸ்ட்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க கீவேர்ட்ஸை கரெக்டான இடத்துல வச்சுட்டீங்கனாலே உங்களுடைய பிசினஸ் வந்து ரேங்க் ஆயிடும். ஸோ இதுதான் கூகுள் மை பிஸ்னஸ். அண்ட் உங்களுடைய போட்டோஸ், ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் இல்லைன்னா இந்த ஃப்ரீ வெப்சைட் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எஸ் சார். பை டவுட்ஸ் நிறைய ரெண்டு மூணு கேட்டிருக்காங்க சார். இப்ப மெயின் டவுட் என்னன்னா, இப்ப இந்தியா மார்ட் B2B போர்ட்டல் மூலமா சைட்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த சைட்டுக்கு SEO பண்ணலாமா? அது SEO பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு SEO பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். அதாவது ஜஸ்ட் அந்த லிஸ்டிங்ல பண்ண சைட்டுக்கு SEO பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? இல்ல சார், இந்தியா மார்ட்ல வெப்சைட் கொடுக்குறாங்க இல்லையா, உங்க வெப்சைட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இப்ப எப்படி கூகுள் பிசினஸ் சைட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்தியா மார்ட்ல சைட்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சைட் டொமைன் பாயிண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதுக்கு SEO பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நீங்க கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம், பட் உங்களுடைய சொந்த வெப்சைட்ல இருந்து பண்ற அளவுக்கு வராது. ஆன் பேஜ் SEO அது வந்து நாட் பாசிபிள். அதுக்கு நாட் பாசிபிள். அது நீங்க இந்தியா மார்ட் டெக்னிக்கல் டீம் கூட பேசி தான் பண்ண முடியும். நாட் பாசிபிள் ஆல்மோஸ்ட். ஓகே சார். அது வந்து பார்ட்டிசிபேட்டும் நாகராஜன் சார், சாரி, ஒரு क्वेश्चन ரைஸ் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார், நீங்க क्वेश्चन ரைஸ் பண்ணிருந்தீங்க, அது இந்தியா மார்ட்ல லிஸ்ட் பண்ணிருக்குது அப்படின்றது சரவணன் சார் அழகா சொல்றாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் நீங்க கான்டாக்ட் பண்ணணும்னு. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பொதுவாக நம்மளுடைய வெப்சைட், நம்ம பிசினஸுக்கு நம்ம ஒரு வெப்சைட் போட்டிருக்கோம். இது தவிர நம்ம லிஸ்டிங் வந்து இந்தியா மார்ட், அலிபாபா, இந்த மாதிரி வேற வேற டைரக்டரி, அதே மாதிரி ஜஸ்டைல், இந்த மாதிரி பல டைரக்டரியில, பல எல்லோ பேஜஸ்ல, பல சைட்ஸ்ல நம்ம போர்ட்டல் நிறைய பிசினஸ் போர்ட்ஸ். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நம்ம அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ மெம்பர்ஷிப்பா போவோம், இல்லைன்னா ஒரு பெய்டு மெம்பர்ஷிப்பா போவோம். ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க உங்களோட வெப்சைட்டவே எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், உங்க வெப்சைட்டவே எப்படி வந்து ஒரு சோசியல் மீடியாவை இன்டகிரேட் பண்ணி ஒரு ஆர்கானிக்கா உங்க கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு எப்படி செய்யலான்றது தான் இப்போ சரவணன் தியாகராஜன் சார் நமக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அதனால மெம்பர்ஸ் வந்து உங்க வெப்சைட்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அதுல கீவேர்டை இன்டகிரேட் பண்றது, இன்னைக்கு பேஜ், ஆன் பேஜ், பேஜ், லோக்கல் SEO, இது எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. இன்னும் வர காலத்துல நம்ம எடுக்க போற லிங்க்டின், இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் நிறைய எடுக்க போறோம். அதெல்லாம் இன்டகிரேட் பண்ணிட்டு முடிந்த வரைக்கும் நீங்க கஸ்டமர் தேடக்கூடிய கஸ்டமர் உங்களோட ப்ராடக்டை தேடக்கூடிய கஸ்டமர் வந்து வெப்சைட்டே நேரம் வருது. நம்ம தலையை சுற்றி அவங்க மூக்கு தொட வேண்டியது இல்லை. அதாவது வேற இந்தியா மார்ட்ல போய், அலிபாபால போய், வேற வேற எக்ஸ்டர்னல் வெப்சைட்ல போய் அப்புறம் அதுல இருந்து உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நேரடியா உங்களோட வெப்சைட்டவே அவங்க கண்டுபிடிச்சு கஸ்டமர் வர்றதுக்கான இப்ப ட்ரைனிங் தான் நடந்திருக்கு. அதனால இந்தியா மார்ட்ல போட்ட லிஸ்டிங்க நீங்க வந்து SEO பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. நன்றி. நன்றி சார். அடுத்த क्वेश्चंस என்னன்னா, இந்த கூகுள் மை பிசினஸ் ஒன்லி வெரிஃபிகேஷன் பை லெட்டரா, இல்ல நம்ம ஆன்லைன் வெப்சைட்ஸ் தான் நம்மளே கூகுள் மை பிசினஸ் வெரிஃபை பண்ணிடலாம் இல்லையா? ஒரே நிமிஷம் சார். அது ஒவ்வொன்றும் பிசினஸோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி சார். சில பிசினஸ்க்கு OTP மூலமாவே வெரிஃபை பண்ணிக்கலாம். சில செட் ஆஃப் பிசினஸ் வந்துட்டு லெட்டர் மூலமா தான் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் வெரிஃபை பண்ணி லெட்டர் வரலன்னா என்ன சார் செய்யறது? மறுபடியும் ரெக்வெஸ்ட் பண்ணலாம், வந்துரும் லெட்டர் மோஸ்ட்லி. ஓகே சார், ஓகே. ஏன்னா ஒரு கிளையன்ட், நம்ம ஒரு மெம்பர் கேட்டிருக்காங்க 1 மந்த் ஆச்சு எனக்கு இன்னும் வரல அப்படின்னு, அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. அதான் அட்ரஸ் மோஸ்ட்லி கரெக்டா போட்டிருக்கணும். சப்போஸ் அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருந்ததுன்னா அது மட்டும் தான் பாசிபிள். அங்க 2-3 ஆப்ஷன் கேட்பாங்க. ஓகே சார். சம்டைம்ஸ் யா.
இந்த குவாலிட்டி பேக் லிங்க்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்ல மேனுவலா நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணி தான் பண்ணணுமா? பேக் லிங்க்ஸ் வந்து எப்பவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க பேக் லிங்க் பண்ணி தரோம்னு. SEO டீம் இருந்தா நம்ம பண்ணலாம். பட் கூகுளோட நார்ம்ஸ் படி பேக் லிங்கை பர்ச்சேஸ் பண்றது தப்பு. ஓகே சார். SEO minion extensions only for Google Chrome தானே சார்? ஆமா, only for Google Chrome. ஓகே. எக்ஸ்டென்ஷன் அது டவுன்லோட் பண்ண முடியாது. அத எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? யா. ஓகே. That's a common questions இன்னைக்கு வந்து common questions. So SEO checklist access denied ன்னு காட்டுதா? ஒரு நிமிஷம். ஏங்க அது நீங்க மேக் a copy கொடுத்துக்கோங்க. மேக் a copy கொடுங்க கிஷோர். சார் ஃபைல்ல போய் மேக் a copy கொடுத்தீங்கன்னா உங்க டிரைவ்ல அது சேவ் ஆயிடும். ஆமா. டைரக்டா அந்த இத நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது. காப்பி பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். சார் நம்ம சொன்ன மாதிரி SEO பண்ணாங்கன்னா நம்ம என்னென்ன கண்டென்ட்டை அவுட் சோர்ஸ் பண்ண கன்சல்ட் வந்து நம்ம கேட்டு வாங்கிக்கணும். ஓகே. ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். ஓகே. SEO சாரி. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம SEO அவுட் சோர்ஸ் பண்றோம்னா என்னென்ன கண்டென்ட் கேட்டு வாங்கணும்ங்கறீங்களா? ஆமா சார். இப்ப SEO அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க கரெக்டா தான் SEO இப்ப பண்ணிருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து எப்படி ரிப்போர்ட் வாங்கணும் அவங்ககிட்ட இருந்து. இப்ப சப்போஸ் இவங்க என்ன செய்வாங்கன்னா கீவேர்ட்ஸ் ஒரு 10 கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 10 கீவேர்ட்ஸ் பொசிஷன் மட்டும் ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க இல்லையா? அது எப்படி அவங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம். ஓகே ஓகே டன்ங்க. ஸோ எப்பவுமே நீங்க அது ஒரு ட்ராக்ல வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே சொல்றேன். SEO வந்து நிறைய பேர் நிறைய விதமா பண்ணுவாங்க. இப்போ இன்னும் இந்த கொரோனா முடியறதுக்குள்ள இன்ஜினியர்ஸை விட டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் அதிகமா வர போறாங்க, ரைட்? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா அடுத்த ஒரு பெரிய பிசினஸ் சொல்லி, ஏன்னா நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அது தேவைப்படுது, ரைட்? நீங்க எப்பவுமே SEO அவுட் சோர்ஸ் பண்ணும்போது நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம், எத்தனை கீவேர்டுக்கு ரேங்க் பண்றீங்கன்னு பார்க்காம உங்களுடைய டார்கெட் கீவேர்டுக்கு ரேங்க் பண்றீங்களா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க, ரைட்? உங்களுடைய டார்கெட் கீவேர்டு தான் உங்களுக்கு வந்து பிசினஸ் கொண்டு வரும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த கலர் ஆஸ்திரேலியா சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இவங்களுக்கு வந்து நாங்க SEO பண்ணிருக்கோம். 797 கீவேர்டுக்கு வந்து அவங்க ரேங்க் பண்றாங்க, ரைட்? ரேங்க் ஆகும், ஆனா ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆகுதா? அதுதான் விஷயம். உங்களுடைய கீவேர்ட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரேங்க் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு பலன் அளிக்கும். இல்லைன்னா அந்த கீவேர்ட் ரேங்க் பண்றது வேஸ்ட். இப்ப அந்த பர்டிகுலர் கீவேர்டை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, லெட்ஸ் உங்க டெவலப்பர் இல்ல அவுட் சோர்சஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து 100 கீவேர்டுக்கு ரேங்க் பண்ண வச்சிருக்கோம் உங்க வெப்சைட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எத்தனை கீவேர்டை எந்த பொசிஷன்ல ரேங்க் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு டேட்டா கேளுங்க. இங்க பாருங்க, கஸ்டம் ஃபிஷிங் சர்ச். இது வந்து ஆஸ்திரேலியால இந்த கீவேர்டுக்கு இவங்க வந்து 3rd பொசிஷன்ல ரேங்க் பண்றாங்க. சோ ஒவ்வொரு பார்த்து நீங்க மந்த்லி ரிப்போர்ட் வாங்க போது இந்த கீவேர்டுக்கு போன மாசம் எந்த பொசிஷன்ல ரேங்க் பண்ணோம், இந்த மாசம் எந்த பொசிஷன்ல ரேங்க் பண்ணோம் அப்படிங்கிற டேட்டாவை வாங்கி வச்சுக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப இங்க பாருங்க, பேஸ்பால் யூனிஃபார்ம் போன மாசம் 6வது இடத்துல இருந்தது, இந்த மாசம் ஒரு பொசிஷன் இம்ப்ரூவ் ஆகி 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இப்ப இந்த பர்டிகுலர் கீவேர்ட் பாருங்க, 4வது பொசிஷன்ல இருந்து ஒரு பொசிஷன் டவுன் ஆயிருக்கு. சோ எப்பவுமே SEO எப்படி ஒர்க் ஆகும்னா, எத்தனை கீவேர்டுக்கு நீங்க ரேங்க் பண்றீங்க அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ரேங்க் பண்றீங்களா, டாப் 10 கூட நீங்க ரேங்க் பண்றீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அவங்க பேக் லிங்க்ஸ் வந்து எத்தனை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு கேளுங்க. அந்த பேக் லிங்கோட டொமைன் அத்தாரிட்டியும் ஸ்பாம் ஸ்கோரும் கேளுங்க. சோ இதை நீங்க கரெக்டா கேட்டு வாங்கினாலே, நீங்க இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலே போதும், தே வில் பி நோயிங் SEOல உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. சோ தட் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக் லிங்க்ல ரொம்ப தப்பு பண்ணுவாங்க. பேக் லிங்க் கிரியேட் பண்றதுக்குன்னு சொல்லி நிறைய ஸ்பாமி வெப்சைட் இருக்கு, ரைட்? அந்த வெப்சைட்ல போய் நீங்க உங்க வெப்சைட்டோட URL போட்டாலே நிறைய லிங்க் கிரியேட் ஆயிடும். பிரச்சனை எங்க வரும்னா, ஸ்பாம் ஸ்கோர் வந்து ரொம்ப அதிகமா இருக்க சைட்ல இருந்து லிங்க் கிரியேட் ஆகும். அப்படி ஆகும்போது உங்க வெப்சைட்க்கு ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் வேணா குரூப்ல அந்த லிஸ்ட் ஆஃப் விஷயத்த நான் அனுப்புறேன் ஒரு PDF.
சார் ஓகே சார். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்ப SEO என் வெப்சைட் பண்றாருந்தா மேக்ஸிமம் எத்தனை நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் என் வெப்சைட்டுக்கு அஃபோர்டபுள் இல்ல இப்ப நான் 1000 காம்படிஷன் கீவேர்ட்ஸ் 1000 கீவேர்ட்ஸ் வச்சிருக்கேன் 20 கீவேர்ட்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எத்தனை நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் என் சைட்டுக்கு நான் பண்ணலாம்? அது போக என்ன செய்யணும், இப்ப SEO இந்த மாசம் ஒரு 10 கீவேர்ட்ஸ் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10 கீவேர்ட்ஸ் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி பண்ணலாமா? அது வந்து எப்படின்னா, ஓகே ஆல்ரைட். சோ நீ இன்னொரு வாட்டி சொல்லுங்க அந்த क्वेश्चन. அதாவது இந்த மாசம் 10 கீவேர்ட் வாங்கிட்டு அடுத்த மாசம் எக்ஸ்ட்ரா 10 ஆமா, இப்ப கீவேர்ட் என்ன செய்வாங்கன்னா, நான் இந்த குவார்டர் இந்த 3 மந்த்ஸ்க்கு நான் ஒரு 10 கீவேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 10 காம்படிட்டிவ் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ்க்கு இன்னும் 10 கீவேர்ட்ஸ்க்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணலாமா? இல்ல மேக்ஸிமம் என் சைட்டுக்கு எத்தனை கீவேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ இ-காமர்ஸ் போர்ட்டல் வெப்சைட்டுக்கு ஒரு 1000 குவாலிட்டி கீவேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த 1000 கீவேர்ட்ஸையும் நான் ரேங்கிங் பண்றதுக்கு ப்ராசஸ் பண்ணலாமா? ஓகே. சோ SEO-ல ஒரு பிரச்சனை என்னன்னா 1000 கீவேர்டுக்கு நீங்க ஒரே டைம்ல ரேங்க் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அந்த கீவேர்டுக்கு பிளாக் எழுதுனாதான் நீங்க ரேங்க் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த மாசம் இத்தனை கீவேர்டுக்கு தான் நீங்க ரேங்க் பண்ணணுங்கிறது நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த மெட்ரிக்ஸ் பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ரேங்கிங்ஸ் வரும். பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிசினஸ்க்கான டாப் 10 கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப எக்ஸ்போர்ட்டர், காயர் எக்ஸ்போர்ட்டர் இன் மதுரை, காயர் எக்ஸ்போர்ட்டர் இன் இந்தியா, இந்த மாதிரி ஒரு 10 டாப் கீவேர்ட்ஸ் எடுத்துட்டு அந்த கீவேர்டை ரேங்க் பண்ண சொல்லி உங்க அவுட் சோர்சர்ஸ் கிட்ட சொல்லுங்க. அப்படி பண்றது பெட்டர். ஓகே சார். நெக்ஸ்ட் வேற எது क्वेश्चंस பார்ட்டிசிபென்ட்ஸ்? நாகராஜன் சார், நீங்க அப்புறம் இந்த ஷேரிங்க்கு ரெக்வெஸ்ட் மெயில் அனுப்பிச்சா என்ன சார்? நாகராஜன் சார், நீங்களும் ஒரு எக்ஸ்பர்ட் தான். உங்களுடைய டெக்னாலஜி எலிசியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இந்த சர்வீசஸ் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஏதாவது விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பேசுற விஷயத்துல क्वेश्चंस எல்லா டெக்னிக்கல் ஏதாவது பெஸ்ட் பிராக்டிஸ் ஷேர் பண்ணலாம். நாகராஜன் சார் கொஞ்சம் ஆடிபிள் இல்ல சார், கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? முத்து சார். சார் உங்களோட எக்ஸ்பெர்டைஸ் ஷேர் பண்ணுங்க. சொல்லுங்க சார். நாகராஜன் சார் கேக்குறது சார், இப்ப நீங்களும் ஒரு SEO எக்ஸ்பர்ட் தான். டெக்னாலஜி குரூப் நிறைய SEO ஆக்டிவிட்டி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி செய்துகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க எக்ஸ்பர்ட்ஸ்ல இருந்து ஏதாவது விஷயம் ஷேர் பண்ணணும்னா நீங்க பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். அபார்ட் ஃப்ரம் क्वेश्चंस. ஓகே சார். இப்ப எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிளைண்ட்ஸ் என்னன்னா, கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காமனா ஒரு ஆசை இருக்கும். என்னன்னா, எந்த கீவேர்ட் போட்டாலும் என் சைட் ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வரணும் அப்படின்னு ஒரு காமன் தாட் இருக்கும். அப்ப அந்த தாட்டுக்கு என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி நம்ம அந்த பேசிக் செட்டப்பே இல்லாம உடனே நம்ம ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிற கிளைண்ட்ஸ் நிறைய நாங்க மீட் அவுட் பண்ணிருக்கோம். என்னன்னா, கூகுள் மை பிசினஸ்ல என் சைட் போடாமலே சைட் ஃபர்ஸ்ட் முன்னாடி வரணும், நான் என் லொகேஷனை ஷேர் பண்றதுக்கு சில பிசினஸ் மேன்ஸ் என் ஃபேக்டரியை நான் ஷேர் பண்றதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த மாதிரி பெரிய சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பேசிக் செட்டப் முடிஞ்சா மட்டும்தான் நம்ம SEO பண்றதுக்கான அர்த்தம் இருக்கும். இந்த SEOன்றது என்னன்னா ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாதுன்றத நிறைய பேர் 6 மந்த்ஸ் பண்ணிட்டோம்ல, ஃபர்ஸ்ட் மந்த் சைட் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ரேங்கிங் வந்துருச்சு அப்படின்ற கிளைண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் பண்ண பிறகு லீட்ஸ், ஸ்பாம் லீட்ஸ் நிறைய ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் ஆகும். அதை நம்ம தான் ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். SEO பண்ணிட்டாலே எங்களுக்கு பிசினஸ் வரும்ன்ற மென்டாலிட்டி நிறைய கிளைண்ட்ஸ்க்கு நாங்க ஃபேஸ் பண்ணிருக்கோம். பட் SEO இஸ் தி பொசிஷனிங் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபனலிங் ப்ராசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து அவங்க ஃபனலிங் பண்ணணும் உங்க சைட்ல. அந்த நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மெயின் பிரச்சனை என்னன்னா, SEO எல்லாம் பண்ணிடுவாங்க, அவங்க சைட்ல நல்லா இருக்கும். ஆனா கிளைண்ட் சைட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களை எப்படி ரீச் பண்ணணும்ன்ற ஆப்ஷன்ஸ் இல்லாம நிறைய பேருக்கு நாங்க பார்த்துருக்கோம். மெயினா அதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த சாட்ஸ், மெசேஜிங் சர்வீசஸ், இல்லைன்னா மெயில் ரிப்ளை, இமிடியேட் ரிப்ளை, இந்த மாதிரி ப்ராசஸ் மட்டும் ஹைலைட் பண்ணணும்ன்றதுதான் எங்களோட சஜஷனா கிளைண்ட்ஸ்க்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். வேற எது கொஸ்டின்ஸ்னா கூட we can share it சார். சூப்பர்.
வேற நம்ம மிஸ்டர் கிஷோர் அண்ட் மதன் சார் யாரும் இன்புட் கொடுக்கணும்னா கொடுத்தா நல்லது. இந்த சரியான டைம் நினைக்கிறேன். நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டோம். கிஷோர் சார், மதன் சார் யார் இருந்தீங்கன்னா உங்களோட இன்புட்ஸ் ஃபியூ மினிட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லது. அப்புறம் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சரும் சம்மரைஸ் பண்ணனும் சார். இன்னைக்கு ஒரு சம்மரைஸ் பண்ணனும். எஸ் சார் சம்மரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. சார் வேற ஏதாவது செஷன்ல பேலன்ஸ் இருக்கா சார்? ஸ்லைட்ஸ் முடிஞ்சிச்சுல சரவணன் சார்? சரவணன் சார் முடிஞ்சிச்சா செஷன்? Yeah, முடிஞ்சது. Questions: how to manage reviews in Google My Business if a customer or competitor send a wrong message? I mean சார் அதுக்கு நீட் நான் ஆன்சர் பண்ணலாமா சார் அதுக்கு? ப்ளீஸ் சார். நீங்க எப்பவுமே உங்களுக்கு ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா போல்ட் டு ரிப்ளை. ஃபர்ஸ்ட் நீங்க ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா காமனா வரும்போது யூ நீட் டு ரிப்ளை. உங்க கஸ்டமர்ஸை நீங்க போல்டா ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் we won't serve wrong things to our customer. அது நம்ம கிளாரிட்டியா இருக்கும் பட்சத்தில் நம்ம கஸ்டமர் ரிவ்யூஸ் நீங்க ஸ்ட்ராங்கா ரிவ்யூ பண்ணணும், ரிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், அந்த கஸ்டமரோட ரிவ்யூவை நீங்க பாசிட்டிவா அப்ரோச் பண்ணா மட்டும்தான் அத இருக்கும். ஈவன் தோ தேர் மஸ்ட் பி a நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் காம்படிட்டர், அதை நீங்க கிளியரா நீங்க ரிவ்யூஸ் ரிப்ளை பண்ணிட்டாலே உங்களோட ரிவ்யூ வில் பி குட். உங்க ரிவ்யூல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் வரும்னு நினைக்காதீங்க, நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். பட் யூ நீட் டு ரிப்ளை அண்ட் ரெஸ்பான்ஸ் டு தி ரிவ்யூ. சார் இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. which platform is good, Google or WordPress? Google or WordPress? அவங்க வெப்சைட் கேக்குறாங்களா இல்ல SEO காண்டி கேக்குறாங்களா தெரியல. சார் நீங்க SEO காக கேட்டிங்கனா Google அதாவது WordPress ஓகே தான் சார். WordPress is fine. வெப்சைட் காண்டி தான் WordPress வெப்சைட் is fine சார். அது பிசினஸ் பொறுத்து உங்க பிசினஸ் பொறுத்து நீங்க டிசைட் பண்ணிக்கணும். Yeah. உங்க some results are ranking with images Google My Business. உங்க Google My Business அக்கவுண்ட்க்குள்ள லாகின் பண்ணிட்டு நீங்க இமேஜஸ் அப்லோட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். அப்படிதானே சார் சரவணன் சார்? அப்லோட் பண்ணிக்கலாம், அதுல எந்த இமேஜஸ் வேணாலும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணலாம். சப்போஸ் உங்க ஃபேக்டரி போட்டோஸா இருக்கலாம், இல்ல என்ட்ரன்ஸ் போட்டோஸா இருக்கலாம், இல்லனா கிளையன்ட் ஃபீட்பேக்ஸா இருக்கலாம், நீங்க அதை ஷேர் பண்ணிக்கலாம். For dynamic website, which platform is best? Enmodi ma'am, based on your requirement ma'am. இப்போ நீங்க e-commerce பெருசா நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா Magento பெட்டர். ஸ்டாட்டிக் சைட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா லோட் ஆகணும்னா அந்த Angular JS அந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி பண்றது பெட்டர். about receive pay money in websites. சார் இதுக்கு பேமெண்ட் கேட்வேஸ் நிறைய இருக்கு. அதுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் வெப்சைட் டெவலப்மெண்ட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் இது சொல்லிடுவாங்க. பேமெண்ட் கேட்வேஸ் இருக்காங்க, பேயூ மணி இருக்கு, நம்மளோட WIKT பேமெண்ட் கேட்வே இருக்கு. இந்த பேமெண்ட் கேட்வே நீங்க யூஸ் பண்ணி யூ கேன் கலெக்ட் ஃப்ரம் மணி ஃப்ரம் யுவர் கிளைண்ட்ஸ். While purchasing WordPress for host, what payment options can be used based on security? Okay, WordPress நீங்க ஃப்ரீ தாங்க. WordPress நம்ம ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். டொமைனுக்கு ஹோஸ்டுக்கு தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி கிரெடிட் கார்டு தான் கேட்பாங்க, இல்லனா டெபிட் கார்டும் பாசிபிள் சில வெப்சைட்ல. GoDaddy இந்தியால இருந்து நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம்ல சார்? ஆமா GoDaddy இந்தியால இருந்து பண்ணீங்கன்னா ஈஸி. How much charging for SEO? That based on companies sir. Companies பொறுத்து. Yeah. வணக்கம் சரவணன் சார், நாகராஜ் சார். ஒரு சின்ன இன்புட் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வேலையில. ஓகே சார், ப்ளீஸ் சார். கேட்குறது நினைக்கிறேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் இப்போ கொஞ்சமா வெளியில போயிட்டாங்க, அவங்க கொஸ்டின் ஆன்சர் வருது அப்படின்றப்போ இப்போ இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸும் மற்றவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த 2 days ஒர்க் ஷாப் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. சரவணன் சார் இருக்காங்க, அதுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாரும் இப்போ பக்கத்துல இருந்தோம்னா எல்லாம் கிளாப் பண்ணுவோம். கிளாப் பண்ணதான் நினைச்சு எல்லாருடைய ஒரு வாழ்த்துக்களையும் எல்லாருடைய நன்றியும் அவருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். நம்முடைய மெம்பர் சார்பா, நம்மளுடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பா, நம்ம GC மெம்பர் எல்லா சார்பாகவும் அவருக்கு முதல்ல மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் வந்து இன்னைக்கு நம்மளே செய்யக்கூடிய விஷயங்கள் கிட்டத்தட்ட 90% நம்மளே செய்திட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சு நிறைய விஷயத்த நிறைய நோட் பண்ணிருக்கேன். ஈவன் நாங்க ரெக்கார்ட் பண்ணி எங்களுடைய ஆப்ல கூட அதை போடுவோம், திரும்ப ரெஃபர் பண்ணி பார்க்கணும்.
இந்த வேலையில எக்ஸ்பர்ட்ஸ் வெளியில இருந்து நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, ஒரு வெப் கம்பெனி வேணும், ஒரு வெப் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மெம்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே வந்து நம்ம இந்த யூஸ் நியர் அப்படின்ற ஒரு கான்செப்ட், அதாவது நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ஒன்று. இரண்டாவது, நம்ம பக்கத்துல உள்ளவங்களை நம்ம பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு அர்த்தத்துல டிஜிட்டல்ல கூட நம்மளுடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பர் நிறைய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப் சர்வீசஸ் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய மிஸ்டர் கிஷோர் அப்படின்னு நம்மளுடைய ஜிசி மெம்பர், அவரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. மிஸ்டர் மதன் சீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜன், மிஸ்டர் சங்கர் எலிசியம் டெக்னாலஜி அப்படின்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஐடிஎஸ் அப்படின்ற பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கவர்னிங் கவுன்சில் மெம்பரே நிறைய இன்னும் சில நண்பர்கள் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் நம்மளுடைய இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் மற்றும் ட்ரெயினராக இருக்கக்கூடிய மிஸ்டர் சரவணன் தியாகராஜன், அவங்களும் செய்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்க முடிந்த வரைக்கும் நீங்களே செய்யுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டோடைய சப்போர்ட் தேவை அப்படின்னா, அந்த ஹெல்ப் வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் பெட்டரான சர்வீஸ் அவங்களால கொடுக்க முடியும், ஒரு காஸ்ட் எஃபெக்டாகவும் செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இது என்னுடைய ரெக்வெஸ்டா வந்து நான் மென்ஷன் பண்ண மற்ற கம்பெனிஸ் ஜிசி மெம்பரும் எடுத்துக்கணும். உங்களுடைய மெம்பருக்கு பெட்டரான சர்வீஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து விளம்பரம்னு நினைச்சிடக்கூடாது யாரும். ஆனா கண் தெரியாத ஆர்டிஓ நம்ம போறதை விட நம்ம தேவைப்படும் போது நம்மளை சுற்றி அவங்களுடைய சர்வீஸை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டிங் சொல்யூஷன் கேவிஎன் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஜிட்டல் மெம்பர் தான் இருக்கு. கேவிஎன் கிளவுட் அவர் ஹாஸ்டிங் சொல்யூஷன் நிறைய ஒர்க் பண்றாரு. ஒரு சர்வர் வேணும், நம்ம ஃபைல்ஸை ஹாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வீசஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம மெம்பருக்குள்ளேயே, நம்ம ஜிசி மெம்பருக்குள்ளேயே சர்வீசஸ் இருக்கு, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த 2 நாள் செஷன் மூலமா முடிந்த வரைக்கும் நீங்களே செய்யக்கூடிய விஷயங்களை சரவணன் தியாகராஜன் நமக்கு எடுத்துருக்காங்க. அதனால எஃபெக்டிவா பயன்படுத்துங்க. பண்ண விஷயத்த உடனே விட்டுறாம இன்னைக்கே நீங்க வந்து ஹோம் ஒர்க் பண்ணுங்க, சைட்டை அனலைஸ் பண்ணுங்க, டூல்ஸ் கொடுக்காங்க. ஆன் பேஜ் ஆஃப் பேஜ்ன்றது வந்து ஆரம்பிச்சு நிறைய டூல் கொடுத்துருக்காங்க. டொமைன் எப்படி செலக்ட் பண்ணணும், யூஆர்எல் எப்படி செலக்ட் பண்ணணும், பேஜஸ் எப்படி இருக்கும், இமேஜ் எஸ்இஓ பண்ணணும். இதெல்லாம் நாங்கள் நிறைய மிஸ் பண்ணிருக்கோம். இமேஜ் எஸ்இஓ பண்ணணும், இமேஜ்லயும் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்றது. அப்புறம் கண்டென்ட் வந்து எவ்வளவு ரிப்பீட் ஆகக்கூடாது, காப்பியா இருக்கக்கூடாது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஒரு 4% தான் கண்டென்ட் நிறைய நமக்கு வந்து டிப்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆஃப் பேஜ் அப்படின்ற விஷயத்திலையும் ஸ்பீட் டெஸ்ட் சொல்லியிருக்காங்க, அனலிஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய ஃபிளெக்ஸ் டூல்ஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி பார்த்து ஒரு முறையாவது இது எல்லாத்தையும் நீங்க ஆக்சஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த செஷன் தவிர ஒரு முறையாவது ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படின்னா அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வேலையில நான் வந்து நான் என்னுடைய முறையான ஒரு நன்றியை வந்து க்ரௌட் இருக்கும்போது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் நடுவில் வந்தேன். ஸோ நம்மளுடைய தொகுத்து வழங்கின நம்மளுடைய நாகராஜன் சார் அவர்களுக்கும், செந்தில்குமார் இங்கே வந்து மோடரேட் பண்ண நாகராஜன் சார் அவங்களுக்கும், ஆங்கர் பண்ண செந்தில்குமார் சார் அவங்களுக்கும், அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து சரவணன் தியாகராஜன் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மற்றும் ட்ரெயினர் அவங்களுக்கும் அஸ் அ சேர்மனா என்னுடைய நன்றியும், நம்ம ஜிசி மெம்பருடைய நன்றியும், என்னுடைய பார்ட்டிசிபென்ட் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சில கேள்விகளுக்கு பதிலும் இன்ட்ரோ இருந்தால் அதை தொடர்ந்துட்டு முறையான நன்றியை வந்து திரு செக்ரட்டரி திரு சாகி சார் வழங்குவாங்க. நன்றி. தேங்க்ஸ் சார். சார் இந்த ஃபேஸ்புக் ப்ரொமோஷன் ஏன் எஸ்இஓ ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டுது அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க சார். Facebook SEO ரெண்டுமே டிஃபரெண்ட் கான்செப்ட்ஸ். அது பெய்ட் ஆட்ஸ்ல வரும், இது வந்து ஆர்கானிக். சோ அதுக்கும் கூகுளுக்கும் சம்மதமே இல்ல. சோ மோஸ்ட்லி Facebookல வரது ஆகாது SEO. ஓகே, Facebook இஸ் a digital marketing, SEOன்றது நம்ம ஸ்ட்ரக்சர் இஸ் பண்ணிங் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆமா. ஓகே சார். அத இன்னொரு விஷயமும் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப நான் இது வரைக்கும் ஷேர் பண்ணது எல்லாமே என் கிளைண்ட்டுக்கு நான் என்ன பண்றேனோ அதை தான் ஷேர் பண்ணோம். அண்ட் ஈவன் அந்த செக்லிஸ்ட் கூட இதைத்தான் நாங்களும் ஃபாலோ பண்ணோம். ஈவன் தான் நீங்க என்கிட்ட அவுட் சோர்ஸே பண்ணாலும் நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எப்பவுமே நீங்க வந்து ஒரு ட்ரை பண்ணிருங்க. SEO நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணும்போது நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து டெக்னிக்கலான விஷயம், அதாவது இந்த கிராலிங், இண்டெக்ஸிங் இப்படிங்கிற ஒரு 4 வார்த்தை அந்த அவுட் சோர்ஸ் பண்றவங்ககிட்ட நீங்க பேசினாலே போதும். ஸோ தட் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ தட் அதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட பிச் பண்ணுவாங்க, ரைட்? அதே மாதிரி இந்த பேக் லிங்க்ஸ் பத்தி அவங்க பேசும்போது எனக்கு டொமைன் அத்தாரிட்டி அதிகமா இருக்க பேக் லிங்க் தான் வேணும், ஸ்பாம் ஸ்கோர் கம்மியா இருக்க பேக் லிங்க் தான் வேணும். இந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி பழகுங்க. நீங்க அதை யூஸ் பண்ணி உங்களோட அவுட் சோர்ஸ் பண்ற கிளைண்ட் கிட்ட சொன்னாதான் அவங்க கரெக்டான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க.
அண்ட் எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கோங்க எப்பவுமே. ஸோ நீங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, தென் அதுக்கப்புறம் நீங்க அவுட் சோர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே சார், இன்னைக்கு ஒர்க் இதை வந்து சம்மரைஸ் பண்ணிருக்கோம் சார். இன்னொன்னு ஒரு மெயின் கொஸ்டின் இருக்காங்க, GoDaddy இந்த மாதிரி ஹோஸ்டிங் கம்பெனி SEO பேக்கேஜ் கொடுக்குறாங்க இல்லையா, அதை நம்ம அவைல் பண்ணிக்கலாமா பெய்டு சர்வீசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு அதுல நோ ஐடியாஸ் ஆக்சுவலி. ஏன்னா GoDaddy வந்து SEO பண்ணுவாங்கன்னு, ஏன்னா அது வந்து GoDaddyயோட CMSல பண்ண முடியும், பட் அவங்க உட்காந்து SEO நம்ம வெப்சைட்டுக்குன்னு சொல்லி பண்ணி தர மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க நியர்பை SEO கன்சல்டன்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஐடியாஸ் கிளியரா கிடைக்கும். உங்க ரீச்சபிளா இருக்கணும், நியர்பைன்ற விட உங்க SEO கன்சல்டன்ட் ரீச்சபிளா நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றவரா இருந்தா மட்டும்தான் ஈஸியா இருக்கும். அதே மாதிரி GoDaddyல SEO பேக்கேஜ் எல்லாம் கிடையாதுங்க. அது என்னன்னா SEO ஆப்டிமைஸ்டா அந்த சைட் இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மெட்டா டாக்ஸ் ஆட் பண்றது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமே தவிர GoDaddy உங்க வெப்சைட்க்கு SEO பண்ணி தர மாட்டாங்க. ஓகே சார், இந்த கொஸ்டின் செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃபர்தரா இருந்துச்சுன்னா ஒரு குரூப் நம்ம கிரியேட் பண்றோம், அதுல நீங்க கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இதை மட்டும் நான் சம்மரைஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு நம்ம ஆன் பேஜ் SEOவோட ரிமைனிங் பார்ட்ஸ் 12 பாயிண்ட்ஸ் சார் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொன்றும் SEO ஃப்ரெண்ட்லி URL இருக்கணும், உங்க டைட்டில் கீவேர்ட் ஸ்டார்டிங்ல இருக்கணும், H1 டேக்ல இருக்கணும், அப்புறம் மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணணும், உங்க ராப்பியோட H1 டேக், அப்புறம் டாசில் வித் மல்டிமீடியா ப்ராசஸ் பண்ணணும், அப்புறம் H3 டேக்ஸ் யூஸ் பண்ணணும், உங்க கீவேர்ட்ஸ் வந்து 100 கண்டென்ட்ல 100 வேர்ட்ஸ்க்குள்ள உங்க கீவேர்ட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ் டிசைனா இருக்கணும், அவுட்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்கணும், இன்பவுண்ட் லிங்க்ஸ், ப்ராப்பர் இன்பவுண்ட் லிங்க்ஸ் இருக்கணும். அதுக்கான டூல்ஸ் எல்லாம் சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது போக பேசிக் SEO செட்டப்ஸ் எப்படி பண்ணணும், உங்க கூகுள் சர்ச் இன்ஜின் கன்சோல்ஸ்ல எப்படி சைட்டை ஆட் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும்னு உங்க ப்ராசஸ் பண்ணிருக்கோம், எப்படி அதெல்லாம் வியூ பண்ணணும்ன்ற பத்தி சார் சொல்லியிருந்தாங்க. இதுதான் நம்ம அதுக்கு பிசினஸ் கூகுள் மை பிசினஸ் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கூகுள் மை பிசினஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா குரூப்ல போடுங்க. டிஜிட்டல் மெம்பர்ஸ், டிஜிட்டல் GC கமிட்டி வில் ஹெல்ப் ஃபார் யுவர் கூகுள் மை பிசினஸ் ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு டிஜிட்டல் கமிட்டி வில் ஹெல்ப். ஓகே சார், ஓகே சார், முத்து சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். சரவணன் சார், உங்களுடைய ஹெல்ப்போட நீங்க சொல்லிட்டீங்களான்னு எனக்கு தெரியல. நம்ம ஒரு குரூப் கிரியேட் பண்றோம், டிஜிட்டல் SEO ஒர்க் ஷாப் அப்படின்ற ஒரு குரூப், டெம்பரவரி குரூப். இப்ப இருக்க மெம்பர்களும் இந்த கேட்கலாம். இது வந்து ஒரு 20 நாளைக்கு இந்த குரூப் இருக்கும், இந்த வாட்ஸ்அப் குரூப். அடுத்த ஒர்க் ஷாப் அனௌன்ஸ் பண்ணும் போது இந்த குரூப் கலைக்கப்படும். ஒரு 20 நாள் இங்க அட்டன் பண்ண எல்லாருமே, 2 நாள் அட்டன் பண்ண எல்லாருமே இந்த குரூப்ல பிளஸ் நம்மளோட ட்ரைனர் சரவண தியாகராஜன் சார் இருப்பாங்க. அதுல நீங்க உங்களுடைய கேள்விகள் எல்லாம் கேட்கலாம், அதற்கான பதில் வழங்குவாங்க. அவங்களோட அனுமதியோட நான் சொல்லி தெரியப்படுத்திட்டேன். உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சரவண தியாகராஜன் சார். My pleasure, sir. Thank you. So first of all, thank you Digital for the opportunity. Yes. So any doubts இருந்தாலும் நம்ம குரூப்ல கேட்டுக்கலாம், no problem. ஓகே சார், நெக்ஸ்ட் நம்ம டெஸ்டிமோனியல் போயிடலாம். மெம்பர்ஸ் உங்களோட ஃபீட்பேக் மட்டும் ரைஸ் பண்ணுங்க, உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆடியோஸ் வந்து ரிமூவ் பண்ணப்படும். நீங்க அதுல வந்து உங்களுக்கு இன்னைக்கு செஷன் எப்படி இருந்துச்சுன்றதை நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் சார். வீடியோ வாயிலாவே சில பேர் ஆசைப்படுறோம், அதனால மெம்பர்ஸ் யாரெல்லாம் பேச விரும்புறீங்களோ நினைக்கிறீங்களோ அவங்க வந்து வீடியோ வாயிலாவே உங்களுடைய டெஸ்டிமோனியலை கொடுக்கணும். சொல்லி கொடுத்துருக்காங்க கௌதம், அவங்களை ஆன் பண்ணுங்க. அவங்க வீடியோவும் ஆன் பண்ணிக்கிட்டு பேசணும். ஈரோடுல இருந்து நம்மளுடைய EPCயோட பிரசிடென்ட் பாலசுப்ரமணியன் சார் வந்திருக்காங்க, அவங்களே பேச சொல்லுங்க சார். அவங்க பேசலாம் சார். பாலசுப்ரமணியன் சார் பேசலாம் சார். பாலசுப்ரமணியன் சார் வீடியோ ஆன் பண்ணி சார். பாலசுப்ரமணியன் சார். ஹலோ சார், கேக்குதா? எஸ் சார், கேக்குது. பாலசுப்ரமணியன்
மாடர்ன் ஏஜென்சில இருந்து பேசணுன்றாங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணியிருக்கோம், நீங்க பேசலாம் சார். நமஸ்காரம் சார். வணக்கம் சார். எஸ் சார். வணக்கம் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். உங்க இது இன்னைக்கு ஆக்சுவலா வந்து உங்க ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு பிஎஸ்சி பிஇ படிச்ச கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க தான் புரியக்கூடிய ஓகே புரிஞ்சவங்க படிக்கக்கூடிய அந்த அளவுக்கு உள்ள சப்ஜெக்டை வந்து ஒரு சாதாரண ஆளு கூட கொஞ்சம் புரியுற மாதிரி நீங்க சொன்னீங்க. ஆனா ரொம்ப ஃபாஸ்டா இருந்தது. ஆனா அதுல வந்து நான் அதுல பரவாயில்லைன்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா உங்களுக்கு நேரடியாவோ இது 2-3 நாள் 24 மணி நேரம் காலையில 5 to சாயந்தரம் வரைக்கும் உள்ள கிளாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் jbcbearing.comனு ஒரு வெப்சைட்டு ரொம்ப நாளாவே வந்து யூஸ் பண்றோம். அப்ப அதுல டெவலப் பண்ணோம். பட் 10 வருஷம் 7-8 வருஷம் ஆச்சு. அதுல வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன மிஸ்டேக், என்ன பிசினஸ் டெவலப் ஆகலையே நினைச்சிட்டு இருக்கும்போது உங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுல தான் தெரியுது நாங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்றோம்னு தெரிஞ்சது. அப்புறம் முத்தனை சொன்ன மாதிரி இங்க பக்கத்துல உள்ள நிறைய ஆளு பெரிய இதுலயே இன்ஜினியர்ஸ் பெரிய ஆளுங்க இருக்காங்க, அவங்கள நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்தது. உங்க இதுவும் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நம்மதுலயே இதுல ஆட்கள் நிறைய இருக்காங்கன்னு தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து கஸ்டமர் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சு இந்த மாதிரி நேரத்துல, இந்த வெளியே போக முடியாத நேரத்துல உங்க இந்த வெப்சைட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா நான் 1980 ஆரம்பிச்ச கம்பெனி 150 200 300 கஸ்டமர் இருந்தாங்க. இப்ப குறைஞ்சிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா நிறைய போக முடியல, பார்க்க முடியல. உங்க வெப்சைட் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலியமா நம்ம மெம்பர் ஆனதுல இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. மறுபடியும் பிசினஸ் டெவலப் பண்ணிடலாம், இதுதான் ஃபியூச்சர்னு தெரிஞ்சது. சேர்மன் முத்துக்கும் இதுல உள்ள எல்லாருமே நிறைய ஒருத்தர் சொன்னா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டினா என்னங்கிறத வந்து நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுட்டேன். ஒருத்தர் சொன்னா அதை எப்படி அழகா ஒழுங்கா ஃபாலோ பண்றாங்கிறது கத்துக்கிட்டேன். நான் வந்து பலதுல இருந்தாலும் இதுல இருந்து நான் இப்ப லேர்னரா தான் இருக்கேன், ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நவாஸ் பாபு சார், நீங்க இப்ப பேசலாம் சார். சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே. பட் எங்களுக்கு வந்து இதுல என்னன்னா, இப்ப எனக்கு முன்னாடி பேசின சார் சொன்னாரு, அதே நாகராஜன் சொன்ன மாதிரி இதுல 2 காம்பனன்ட் இருக்கு சார். ஒண்ணு வந்து நாங்க பிசினஸ் ஓனர்ஸ், நாங்க வந்து கீழே இறங்கி நட்ஸ் அண்ட் போல்ட்ஸ் வரைக்கும் நாங்க போக முடியாது. அதை வந்து எங்களோட ஸ்டாஃப் இருப்பாங்க, இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டாஃப் வச்சிருப்போம், அல்லது ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணிருப்போம் ஏஜென்சிட்ட. பட் எங்களுக்கு என்னன்னா 2 செக்லிஸ்ட் வேணும். அதாவது ஒண்ணு நீங்க டெவலப்பர்ஸுக்கோ இதோட ப்ரொஃபஷனல்ஸுக்கு பிராக்டிசிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கோ எல்லாம் எங்க கம்பெனில இருக்கிற எஸ்இஓ எக்ஸ்பர்ட்ஸ்க்கு கொடுக்குறீங்க. ஓனர் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி இப்ப சார் நாகராஜ் கரெக்டா சொன்னாரு, ஒரு செக்லிஸ்ட் நீங்க உங்க வெப்சைட் குவாலிட்டி என்னென்ன பாயிண்ட்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணணும். அதே மாதிரி எஸ்இஓல வந்து எக்ஸ்டர்னல் என்ன, இன்டர்னல் லோக்கல் என்னென்ன ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்க ஒரு சஜஸ்ட் பண்ணீங்கன்னா அஸ் அ ஓனர் வந்து எனக்கு வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் உங்களுக்கு குரூப்ல அனுப்பிடுறேன் சார். கண்டிப்பா சார், அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. எஸ் சார். யா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாலசுப்ரமணியன் சார், நீங்க பேசலாம் சார். ஸ்ரீதர் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பாலு வந்துட்டாரு சார். பாலு பேசுறாரு, அப்ப நான் பேசுறேன் சார். வணக்கம், பாலசுப்ரமணியம் பேசுறேன். முத்து சார், வாழ்த்துக்கள். அருமையான செஷனா இருந்தது எங்களுக்கு. இதுக்காகத்தான் நாங்க டிஜிட்டல் வேணும்னு உங்களோட ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப பிரியப்பட்டோம். திஸ் வெரி குட் செஷன். நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது எங்களுக்கு. ஒரு மினிட் கூட நாங்க மிஸ் பண்ணல. நீங்க கொடுத்த 5 நிமிஷம் ரெஸ்ட் கூட நான் போகல. ஸோ இது ரொம்ப அருமையான செஷனா இருந்தது. இந்த மாதிரி நிறைய செஷன் கொடுங்க சார். நாங்க தான் இப்போ என்னுடைய வெப்சைட்டை வந்து ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் B2Bல நிறைய சைட் வச்சிருந்தாலும் என்னுடைய ஓன் சைட் இப்போ தான் ரீபில்ட் பண்ணிட்டு இருக்கேன். 100% யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க் அ லாட். நம்ம இது ராக்கிங் இன் வெரி ஹை லெவல் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம், ஸ்ரீதர் பேசுறேன் சார், ஈரோட்ல. பாலசுப்ரமணியம் சார் வந்து ஈசியோட பிரசிடென்ட் அண்ட் இப்போ முன்னாள் பிரசிடென்ட் பாலசுப்ரமணியம் சார் பேசுனாங்க. இப்போ தற்போதைய பிரசிடென்ட் ஸ்ரீதர் சார் பேசுனாங்க, ஈரோடு EPC. எஸ் சார். சார் வணக்கம்.
வணக்கம் சார். சார் ஒரு அருமையான ஒரு செஷன் சார் இந்த இன்னைக்கு. சார் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க சார். நான் என்னதான் நம்ம காலேஜில் வந்து ஈஸி தான் படிச்சிருந்தேன். இருந்தாலும் எனக்கு கிரானைட் போனதுனால எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் டச்சு, கம்ப்யூட்டர் டச்சு இல்லாம 28 வருஷம் கழிச்சு ஒரு 6 பக்கத்துக்கு என்னை எழுத வச்சது சரவணன் சார் தான். 6 பக்கம் முடிச்சிட்டேன். எஸ்சிஓ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி உங்க சர்வீஸ் தொடரணும். என்னதான் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு இருந்தாலும் 100 சைட்ல எஜுகேட் டு த பீப்புள் அப்படின்றது சர்வீஸ் டு ஹியூமனிட்டி, அது வந்து நம்ம கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். சர்வீஸ் டு த பீப்புள் பண்ணிட்டே இருக்கணும். அதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க, அப்பதான் நீங்க வளருவீங்கன்னு உங்களை வாழ்த்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். திருப்பி இந்த குரூப்ல क्वेश्चंस எல்லாம் இருக்கு, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் டெஃபினட்டா. தேங்க் யூ வெரி மச். போஸ்ட் பண்ணுங்க சார், ஆன்சர் சார். தேங்க் யூ நம்ம முத்து சாருக்கு எங்களை எப்படி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உள்ள கொண்டு வந்ததுக்கு நன்றி 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 சார். வணக்கம் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் செல்வம் கருப்பையா சார். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். எஸ் சார். சார் என்னோட வெப்சைட் வந்து நான் 2015 டெல்லியில வெப்லிங் கம்பெனில பண்ணியிருந்தேன், எஸ்இஓ எல்லாமே. ஓகே சார். டெக்னிக்கலா எனக்கு சில இதெல்லாம் தெரியாது அப்போ, ஆனா இப்போதான் தெரியுது அவங்க எவ்வளவு குறை பண்ணீங்க. ஆனா அந்த கீவேர்ட் எல்லாம் என்னை கேட்டுதான் அவங்க புக் பண்ணாங்க. அந்த அனலைட்டிக்ஸ் எல்லாம் மாசம் ரிப்போர்ட் அனுப்புனாங்க. ஆனா எனக்கு சாட்டிஸ்பாக்சன் என்கொயரிஸும் அந்த அவ்வளவுதான் வரல. ஏதோ சார்ஜ் மட்டும் ரொம்ப ஹையா பண்ணாங்க. அதாவது கீவேர்டு ரேங்க் பண்றது விஷயம் இல்ல சார். அதாவது நம்ம ஈஸியா ரேங்க் பண்ணிடலாம், லோ காம்படிஷன் கீவேர்டு எடுத்து ரேங்க் பண்ணிடலாம். பட் நம்மளுடைய பிசினஸ் கொண்டு வர கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் பண்றதுதான் முக்கியமான விஷயம். இப்போ எந்த கீவேர்ட் எல்லாம் நம்ம ரேங்க் பண்ணா நம்ம பிசினஸ் லீட்ஸ் வருமோ அந்த கீவேர்ட்ஸ்க்கு நம்ம ரேங்க் பண்றதுதான் முக்கியமான விஷயம். அதை ஃபோக்கஸ் பண்றது பெட்டர். அப்போ எனக்கு அவ்வளவுதான் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச கீவேர்டை சொன்னேன். ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. அப்போ சொல்லியிருந்தேன் ஒரு 10 கீவேர்டு கொடுத்தேன். தஞ்சாவூர் பொன்னி ரைஸ், அப்போ ரைஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, இந்த மாதிரி. ஓகே ஓகே. பட் ஆனா அந்த அளவுக்கு அது என்கொயரி வரல சார் அந்த கீவேர்டு. பட் இப்போ உங்களோட செஷன் ரொம்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் உங்களுக்கு எப்படி இருந்தது சார் இந்த வொர்க் ஷாப்? எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல, ஆனா டீடைலா புரிய வச்சிருக்கீங்க. இன்னும் நான் திருப்பி ஒர்க் அவுட் பண்ணணும். திருப்பி நான் மறுபடியும் இந்த வீடியோலாம் ஒரு 4-5 டைம் பார்ப்பேன். எனக்கு புரியாத வரையும் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பர் சார். தேங்க்ஸ். நன்றி சார். நன்றி. ஓகே சார். தேங்க் யூ சார். முகேஷ் சார், உங்களுக்கு அன்மியூட் பண்ணோம். உங்களோட ஃபீட்பேக்கை நீங்க இதுல கொடுக்கலாம் சார். சார் சரவணன் சார், மிக்க நன்றி. இந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துருக்கு. எஸ் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னா, நான் பாத்தீங்கன்னா கோடாடியில தான் கிரியேட் பண்ணேன். பட் ஒரு கிரியேட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அது நம்ம என்ன கூகுள்ல வரமாட்டேங்குதுன்னு இவ்வளவு விஷயம் இருக்குன்றது உங்களோட பிரசன்டேஷன்ல ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா குரூப்ஸ்ல நாங்க கேக்குறோம். கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். பொதுவா வந்து அந்த காலத்துல நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொடுப்போம். ஆனா நோட்டீஸை பிரிண்ட் பண்ணி நம்மளுடைய டேபிள்லயே அடுக்கி வச்சா என்ன பிரயோஜனம் இல்லையோ, அதே மாதிரிதான் வெப்சைட்டை போட்டு நம்ம வச்சுக்கிறது இல்லையோ. அந்த வெப்சைட்டை முறையா எஸ்இஓ செஞ்சா மட்டுமே தான் அந்த நோட்டீஸ் நிறைய பேருக்கு இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு சமம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் சாகித் சார், ஃபார்முலா ஒரு தேங்க்ஸ் லெட்டர் போயிடலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய இந்த டிஜிட்டலுடைய 2 நாள் விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ட்ரெயினர் மிஸ்டர் சரவணன் தியாகராஜன் சார் வந்து ரொம்ப அருமையா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நல்லா சிறப்பாக எடுத்துறீங்க சார். உங்களுக்கு ரொம்ப டிஜிட்டல் சார்பா எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமது டிஜிட்டல் சேர்மன் ஜே.கே. முத்து சார் அவர்களுக்கும், வைஸ் சேர்மன் மதன் மற்றும் வைஸ் சேர்மன் சரவணன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நாகராஜன் சார் மற்றும் எலைட் செந்தில்குமார் ஜிசி மெம்பர்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இந்த விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் சிறப்பாக நடைபெறக்கூடிய அனைத்து ஜிசி மெம்பர்களுக்கும் செக்ரட்டரியேட் கௌதம் அண்ட் டீம் அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த இடத்துல ஈரோடு இபிசி மெம்பர்ஸ், மதுரை அண்ட் ஈரோடு இபிசியோட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம்.